எங்க இந்தியாவில் ஒரு இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், என்னெல்லாம் வேணும், எப்படிங்க பண்ணுறது அப்படின்ற கொஸ்டினுக்கு என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா? நான் இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷமாக இகாமர்ஸ் பண்ணிருக்கேங்க. வருஷம் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன், ஃபுட் ப்ராடக்ட்டுங்க. சேல்ஸ் வாஸ் குட், எவ்ரி திங் வாஸ் குட். ஆனால் மார்ஜின் வந்து சரியான மார்ஜின் இல்லை. அதனால் வந்து ஆட்ஸில் வந்து சர்வே பண்ண முடியாமல் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் வந்து இடையில ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸாகவே உருவாக்கி வேறு ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை சேல் பண்ண ஆரம்பித்தேன். அதில் மார்ஜின் கரெக்டாக வச்சுருந்தேன், ப்ராடக்ட் கரெக்டாக வச்சுருந்தேன், எல்லாம் பண்ணேன். அது ஒரு 6 months வந்து நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு 7th monthலேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுங்க, செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் 2 பிஸ்னஸும் வச்சுருக்கேன், 2 பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஒரு எமோஷ்னலி அட்டாச் பிஸ்னஸ்னு சொல்லலாம், அதனால் என்னால் விட முடியல. ஆனால் செகண்ட் பிஸ்னஸ் வந்துட்டு கரெக்டாக வந்து இகாமர்ஸ் எப்படி வேணுமோ, அதாவது ஃபஸ்ட் பிஸ்னஸில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அது எதுவுமே செகண்ட் பிஸ்னஸில் வரக்கூடாது அப்படிங்கிறத மெயின் மோட்டிவாக வச்சு ஆரம்பிச்சதாங்க செகண்ட் பிஸ்னஸ். செகண்ட் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த சேனலில் உருவாக்குனதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன், இந்த சேனலில் உருவாக்குனதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, நான் இகாமர்ஸ் பண்ணுறப்போ எங்கள் ஊரில் யாருக்குமே இகாமர்ஸில் என்னென்ன கூட தெரியாதுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நம்ம பண்ணுறேன்னு சொன்னப்போ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பண்ணலான்னு கேட்பாங்க. ஆனால் யாருக்கும் வந்து நான் போய் டவுட்டு கேட்குற மாதிரி தெரியாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எதுவும் பண்ணதில்லை, அவங்களுக்கு தெரியாது. நானும் ஆட்ஸில் கூட எனக்கு ஓரளவுக்கு டவுட் கேட்குறக்கு ஆள் இருந்தாங்க, ஆனால் மீதி இகாமர்ஸ் வந்து ஆள் இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணணும். நம்ம ஒரு குரு அந்த மாதிரி போய் போர்ட்ரே பண்ணக்கூடாது, அது எனக்கு வரவும் வராது. ஒரு காலேஜில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு ஷார்ட் ஸ்பேனில் சொல்லித்தரான் ஆனால் கற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு அளவாக தான் சொல்லித்தருவான், ஆனால் வந்து அவனுக்கு தெரிஞ்ச சொல்லி தந்துடுவான். அந்த மாதிரி தான் நானுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். ஒரு கம்யூனிட்டி மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் பில்ட் பண்ணி டவுட்டெல்லாம் யாராவது கேட்டால் கூட நம்ம மற்றவங்க வச்சு கூட சொல்லித்தர மாதிரி என்னென்னு பிளான் பண்ணி பண்ணலாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இகாமர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு தேவைகள் ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகேங்களா? என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பித்து பிராண்டிங் பண்ணணும். எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அடுத்து லீகல், ஜிஎஸ்டி வேணுமா, எஃப்எஸ்ஐ வேணுமா, உதயம் வேணுமா, எப்படி வாங்குறது, அதுக்கடுத்து டெக் செட்டப்புங்க. இதில் தான் வந்து வெப்சைட் வேணுமா, வெப்சைட் பண்ணலாமா, இன்ஸ்டாகிராம் போகலாமா, எப்படி பண்ணுறது, என்ன எதுங்க டெக் செட்டப்புங்க, பேமெண்ட் கேட்வே, கொரியருங்க, ஒரு அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துடும். ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட், எப்படி பேக் பண்ணுறது, அந்த பேக் பண்ண ஆர்டரை எப்படி அனுப்புறது, இது எல்லாமே ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட்டில் வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மார்க்கெட்டிங், எப்படி வந்து நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம், ஈஸியான வழி எது, காஸ்ட்லியான வழி எது, பெஸ்ட்டு வழி எது, எல்லாமே பார்க்கலாங்க. ஆர்டர் அனுப்பிச்சிட்டிங்க, டெலிவரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அக்கௌண்டிங், ப்ராஃபிட் ட்ராக்கிங், இது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த 9 தாங்க ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை இகாமர்ஸ்னு ஆரம்பித்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற வரைக்கும் தேவை. இதெல்லாம் இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு 2 மாதம் பண்ணுறீங்க, இதேமாதிரி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து ஸ்கேலிங்க்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா? எப்படி ஸ்கேல் பண்ணுறது, எப்படி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு லெவல் இருக்குது, லெவல் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஆரம்பிக்கலாம். இதான் 1/10. ஓகேங்களா? இதே மாதிரி 10 சாப்டர் இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து 7 சாப்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதுக்கப்புறம் 3 சின்னது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன். நான் எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேங்க. ஆக்சுவலி ப்ராடக்ட் செலெக்ஷன் நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். மோஸ்ட்டாக இன்னும் ப்ராடக்ட் செலெக்ஷன் பற்றி நிறைய பேர் வந்து டீப்பாக ஏதாவது நான் வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு நானும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த 2 ப்ராடக்ட்டுமே நான் 2 பிஸ்னஸ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்க, அது 2 ப்ராடக்ட்டுமே ப்ராடக்ட்டே என்ன சூஸ் பண்ணிச்சு, நான் சூஸ் பண்ணல, அதுவாக அமைஞ்சு அதுவாக நடந்த ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால் நான் வந்து எதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இப்படி தான் ஃபேன்சியாக நான் இந்த ஐட்டம்ஸ் பண்ண மாட்டேங்க. ஒரு ஐட்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஐட்டம், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஐட்டம்ஸு, இதெல்லாம் நான் விற்க மாட்டேங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போதைக்கு மார்க்கெட் இருக்கும், அப்புறம் இருக்காது. நம்ம கஷ்டப்பட்டு ஆடை போட்டு ப்ரொமோட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம், அது வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்விங்னா உடனே நீங்கள் பெரிய லெவல் தான் யோசிக்க தேவையில்லை. ஒரு மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் அதே குவாலிட்டி உன்னால் 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னா யூ சால்விங் ஒன் ப்ராப்ளம். ஒரு மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு இருக்கிற பொருள் குவாலிட்டி சரியில்லை, என்னால் 1500 ரூபாய்க்கு ஆனால் நல்ல குவாலிட்டியில் கொடுக்க முடியும் அப்படின்னா யூ ஆர் சால்விங் ஒன் ப்ராப்ளம். இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? மெடிசினல் ட்ரக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்டார்டிங்கில் வேண்டாங்க, கொஞ்சம் போனதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இது மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் க்யூர்ஸ் பால்னஸ், இட் க்யூர்ஸ் அல்சிமர் டிசீஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், நார்மலாகவே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அமேசானில் போய் அதே மாதிரி ப்ராடக்ட் இருக்கா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸஸ் யாராவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட கமெண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்ஸில் மெயினாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் செக் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவ் கமெண்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராப்ளம்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டில் சால்வ் பண்ணி லான்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து டார்கெட் ஆடியன்ஸஸ் மெயினுங்க. ஓகே,
மென்னா, விமெனா, பேபியா, யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களால் எக்ஸாக்டாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட்ஸ் போகிறப்போ அல்லது நம்ம இன்ஃப்ளூயன்சர் ரீச் அவுட் பண்ணுறப்போ எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கொரியரில் கொஞ்சம் ஈஸியாக டேமேஜ் ஆகாத மாதிரி பொருட்களாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இனிஷியலாக கொஞ்சம் போக நான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நானும் கிளாஸ் பாட்டிலில் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டுருக்கேன், லிக்விடில் தான் பண்ணிருக்கேன். ஸ்டில் நான் சொல்கிறேன் வந்து இது என்னென்னா, டேமேஜ் ஆகல ஈஸியாக பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஒரு 6 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கு என்ன பண்ணணும், ரிசர்ச்சுக்கே டைம் போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இதான் நான் என்னோடய தியரிங்க. ஓகேங்களா? ஒரு ஹீரோ ப்ராடக்ட் வேணும். அந்த ஹீரோ ப்ராடக்ட் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 200 கிராம்லேருந்து 400 கிராம்குள்ளே இருக்கணும். ஓகே, அதோட விலை வந்துட்டு நமக்கு வந்து 299 ரூபா வைக்கிற மாதிரியாச்சும் இருக்கணும் அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஏன் 400 கிராம் சொன்னோன்னா 0 to 500 வரைக்கும் கொரியர் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வரும், 40 to 60 ரூபா. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம உழுகிற ப்ராடக்ட்டு 299 ரூபாயாக இருக்கணும். லிக்விட் வேண்டாம், ஸ்டார்டிங்கில் லிக்விட் கண்டிப்பாக வேணாங்க. ஓகேங்களா? கெட்டு போகிற பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து 1 மாதத்தில் கெட்டு போயிடும், 20 நாளில் கெட்டு போயிருங்கிற பொருட்களே வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா கொரியர் அனுப்பிச்சு இப்போ டெல்லிக்கு அனுப்புறீங்கன்னா கொரியர் போகிறதுக்கே 9 நாள் ஆயிரும். அவனுக்கு வந்து அட்டம் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில நாள் 5 நாள் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? இந்த 15-16 நாளில் அங்கே போயிடும். இன்கேஸ் ஏதாவது அங்கே ஆள் இல்லை அப்படின்னா அது ரிட்டன் ஆகும். ரிட்டன் ஆச்சுன்னா நமக்கு இங்கே ரீச் ஆகிறப்ப 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிரும். நிறைய படம் எனக்கு 20 நாளைக்கு மேலே ஆகிதாங்க ரிட்டனே ஆயிருக்கும். டெல்லி போனது, கொல்கட்டா போனதெல்லாம். அப்படிப்பட்ட ப்ராடக்ட்லாம் வெறும் 1 மாதம் நீங்கள் டைம் வச்சுருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் எக்ஸ்பைரி இருக்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே டச் பண்ணாதீங்க இனிஷியலாக. ஓகேங்களா? ஒரு மினிமம் 3 to 4 மாதமாக இருக்க மாதிரி கை வைங்க. பட்டர் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதை வந்து நான் இதில் போட்டு கட்டுவேன், அதெல்லாம் வேண்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராடக்ட்லேயே போகாதீங்க. மினிமம் 30% மார்ஜின் இருக்கணுங்க. ஓகேங்களா? 30% மார்ஜின் இல்லை அப்படின்னா ஸ்கேல் பண்ணவே முடியாது. ஏன் 30% மார்ஜின் சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டிஓ ரிட்டன் ஆகும். ஒரு வாரில் அனுப்பிச்சிருவீங்க, அது ரிட்டன் ஆகும். அப்புறம் பொருள் டேமேஜ் ஆகும், பொருளை வந்து எடுத்துகிட்டு மாற்றி அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய ரீசன் நடக்கும். ஓகேங்களா? ரிட்டன் பிரச்சனை வரும், என்னென்னமோ இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தாப்புல உங்களுக்கு 30% மினிமம் மார்ஜின் இருந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ 30% மார்ஜின். அடுத்து ப்ரொமோட்டபிள். இதுதான் வந்து நான் புதுசாக பண்ணது. நான் இது வரைக்கும் இந்த 4 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ப்ரொமோட்டபிள் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர்கானிக்காக உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயோ வீடியோஸ் போடுற அளவுக்கு ஒரு ஒர்த்தியான கண்டென்ட்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். இது இருக்கணும், நான் கட்டாயம் கிடையாதுங்க, இருக்கிறது ஈஸி. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லைட்டு பல்ப் எரியுது அப்படி இப்படின்னா கூட நீங்கள் தட்டி லைட் எரியுது, இருட்டுக்குள்ள வச்சு லைட் எரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்துட்டு இப்போ வந்து அந்த பொருளை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்க, ஒரு கோகனட் ஆயில் இருக்குது, அதை வச்சு இப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ரொமோட் இட். ஓகேங்களா? ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், வீடியோ வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வாட்டுக்கு வந்துட்டு ரேண்டமாக வந்து ஒரு அந்த பொருளை ப்ரொமோட்டே பண்ண முடியாதுங்கிற மாதிரி பொருளாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு ஆர்கானிக்காக ப்ரொமோட் பண்ணுறது அல்லது இன்ஃப்ளூயன்சரை ரீச் அவுட் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஈஸி. இந்த மாதிரி இ-காமர்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்பி அஃபிஷியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸுங்க. 99 ரூபா பொருள் விற்கலாமா? இன்னும் 199 ரூபா பொருள் கூட அக்செப்டட் தாங்க. ஆனால் வந்து 30% மார்ஜின் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஏன்னா 100 கிராம்ஸ் வந்து நம்ம 199க்காவது விற்றா தான் அவங்க உள்ளே வந்து வாங்கி பார்த்து அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டெல்லாம் வாங்குவாங்க. ஸோ 199 இஸ் ஃபைன். ஆனால் வந்து ஒரு நமக்கு வந்து 30% மார்ஜின் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 99 ருபீஸ் பொருள் எப்போ ஃபைன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு. அந்த ப்ராடக்ட்டை வாங்க வரவங்க கிட்ட உங்களோட இன்னொரு ப்ராடக்ட்டை 99க்கு ட்ரையல் பாருங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா 99 இஸ் ஃபைன். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த ட்ரையல் ப்ராடக்ட்டுக்கு 10% மார்ஜின் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஹீரோ ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா ஹீரோவாக ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா? நம்ம ஹீரோன்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஹீரோ ப்ராடக்டாக போயிடும். எனக்கு வந்து இது 2 டைம் நடந்துருச்சு. அதனால் வந்துட்டு ஹீரோ இது நம்ம அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் செலெக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து தான் வந்துட்டு காஸ்டிங் அண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட் காஸ்ட்டு எவ்வளோ, ஒரு ப்ராடக்ட்டை காஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்து பேக்கேஜிங்னு இருக்குங்க. ஓகேங்களா? பேக்கேஜிங்கில் என்னென்ன வரும் அப்படின்னா, இதை வந்து நம்ம பாட்டில் போடுவீங்க அல்லது பவுச் போடுவீங்க, அந்த பாட்டிலர் பவுச், இது எல்லாத்துக்குமேங்க ஜிஎஸ்டி வந்துகிட்டே இருக்கும் கூடயே. ஓகேங்களா? ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். பாட்டில் போடுவோம், பவுச் போடுவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஷிப்பிங் லேபிள் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லேபிள் ஒட்டணும். சரி, இதெல்லாம் இங்கே வந்துடுங்களா? ஓகேங்களா? இதெல்லாமே இங்கே சொல்லிடுறேன். இன்வாய்ஸ் லேபிள் ஒட்டணும். இப்போ வந்து பாட்டிலாக இருந்துச்சுன்னா வேட் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாக்ஸ் போடணும். கொரியருக்கு இப்போ பாக்ஸ் போட்டு தான் அனுப்ப முடியும். ஸோ இந்த பாக்ஸ் போடணும். இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை, லேபிள் ஒட்டுவீங்க. இந்த லேபிள் நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட்டோட பாட்டில் மேலேயே ஒரு லேபிள் ஒட்டுவீங்க, அந்த லேபிள் இதெல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் ஒன்றா டேபிள் கலை மாதிரி போட்டு ஒன்றா எவ்வளோக்கு என்னென்ன செலவு வருதுன்னு ஒன்றா எழுதுனீங்கன்னா தான் நம்மளால் இதான் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து கொரியர் காஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கொரியர் காஸ்ட் பற்றி பின்னாடி பேசுவோம்.
பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொன்னோம். அடுத்து ஷாப்பிஃபை சார்ஜஸ் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அடுத்து ஆட் காஸ்ட்டாக உள்ளே வந்து இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்குள்ளே ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா, ஆட் பண்ண முடியறது டவுட்டு தாங்க. ஸ்டார்டிங்கில் நமக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா, அதனால் அதை ஆட் பண்ண முடியாது. அதை விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்களாக ஒரு 50 ரூபா to 100 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இந்த ப்ரைஸ்க்கு விற்றோம்னா இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா, இதெல்லாம் தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த தெரிஞ்சது எல்லாத்தையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி போட்டுடுறீங்க. செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இது எல்லாமே காஸ்ட் ப்ரைஸுங்க. ஓகேங்களா, மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதான் நெட் ப்ராஃபிட். அப்போதைக்கு பிரேக் ஈவன் ப்ரைஸ், இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த பிரேக் ஈவன் ப்ரைஸுங்கிறது கிட்டத்தட்ட காஸ்ட் ப்ரைஸ் தாங்க. ஓகேங்களா, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது, எல்லாமே சேர்த்து எவ்வளோ வருது, இந்த ப்ரைஸ்க்காச்சும் விற்றா தான் நம்ம கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறத பிரேக் ஈவன் ப்ரைஸே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு பொருளை தயாரித்து வெளியே கொரியர் அனுப்புகிற அளவுக்கு ரெடி பண்ணுறோம் இல்லைங்க, அது பேர் தான் காக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது 2 COGS காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பெரிய ஆளுங்களோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா காக்ஸ் ஷுட் பி ஹையர் தென் திஸ், காக்ஸ் ஷுட் பி லோவர் தென் திஸ், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ காக்ஸுங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஒரு பாக்ஸ், அதாவது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குற லெவலுக்கு எப்படி இருக்கீங்க. இதுக்கு இடையில கொரியர் வந்தால் கொரியர் விட்டுருங்க, தனி கொரியர் சார்ஜஸ்லாம் இதில் வராது. ஒரு ப்ராடக்ட் இப்படி கொடுக்குற அளவுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் காக்ஸ். ஓகேங்களா, இப்போது நம்ம 1 முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ 2 போகலாம். வாட் இஸ் 2 அப்படின்னா பிராண்டிங். இப்போ பிராண்டிங் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்குன்னு ஒரு பேர் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட் ஓகே பண்ணிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேம் வைக்கணும். ஓகேங்களா, ஜிஎஸ்டியில் லீகல் எல்லா இடத்துலையும் இந்த நேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, பிராண்ட் நேம், உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு நேம் வைக்கிறீங்க, அதே நேம் பிராண்ட் நேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பிராண்ட் நேம் வந்து எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம்னா டொமைன் அவைலபிலிட்டி நேம் வச்சு கூட சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து rp.co அப்படின்னு வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆர்பின்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பிராண்ட் நேம்னு வரப்போ அதே மாதிரி எனக்கு வெப்சைட் கிடச்சிருச்சுன்னா நான் ஆர்பினே வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு நான் டொமைன் நேமை பேஸ் பண்ணி நான் பிராண்ட் நேம் மாற்றிப்பேன். ஓகேங்களா, வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுப்பேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிப்பேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சின்ராசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ராசு அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கம்பெனி பேர் வச்சுக்கலாம். பிராண்ட் நேமுங்கிறது நான் ஆர்பின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ டொமைன் வந்து டொமைனோட அவைலபிலிட்டிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா GoDaddy போயிட்டு ஹோஸ்டிங்கர் போயிட்டு ஓகேங்களா, GoDaddy அல்லது ஹோஸ்டிங்கர் போயிட்டு டொமைன்ஸ் வச்சுன்னு இருக்குங்க, அதில் போயிட்டு உங்களோட பிஸ்னஸ் நேமை, அதாவது உங்களோட பிராண்ட் நேமை போட்டு நீங்கள் வந்து ஆர்பின்னு போட்டு சர்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சர்ச் பண்ணதும் rp.com .in அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா, இது சீப்பாக இருக்குன்னா .com வந்து 1500 rupees வருங்க. ஃபஸ்ட் இயருக்கு உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கனால செகண்ட் இயர்லேருந்து இந்த ப்ரைஸ் வந்துடும். .in வந்து 899 நினைக்கிறேங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்துடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மாதம் வருஷம் இதை ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு ஒன்றா வாங்கிட்டு ரெனியூ இல்லை இது. ஓகே, ஸோ இது ஒரு காஸ்ட்டுங்க. அடுத்து வந்து லோகோ. ஓகேங்களா, லோகோ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வந்துட்டு லோகோவுக்கு இந்த லேபிளுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, நான் லேபிள் டிசைன் பண்ணி லோகோ டிசைன் பண்ணி இந்த லோகோக்கும் லேபிளுக்கும் 5000 to 6000 மொத்தம் 7000 கொடுத்தேன்னு நினைக்கிறேங்க. கொடுத்து இது 2 டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி நான் மொத்தமாக மாதம் 3 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வெறும் ஜெராக்ஸில் அவரோட கம்பெனியோட லோகோவை போட்டு ப்ராடக்டோட நேம் போட்டு என்னென்னு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவோம். வெறும் ஜெராக்ஸுங்க, நார்மல் இந்த ஒயிட் பேப்பரில் டீட்டெயில்ஸ் எழுதி இதை போட்டு பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா, ஸோ நான் தான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நீங்கள் லோகோ இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மல் லோகோ வச்சுக்கோங்க. ஒரு ChatGPTயில் போயிட்டு ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா, ஒரு ChatGPTயில் போயிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிராண்ட் நேம் என்ன, எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோகோ வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அதுவே லோகோ கொடுத்துரும். இப்போயுமே செகண்ட் பிஸ்னஸில் இப்போ வரைக்குமே வந்து லோகோ வந்து ChatGPT கொடுத்த லோகோ தான். எதுவுமே நான் பண்ணல, ChatGPT கொடுத்த லோகோ தான். 1.5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இனிமே வந்து அடுத்துமே வந்து நான் ChatGPT தான் லோகோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பிராண்டோட பர்பஸ். இப்போ நீங்கள் என்னத்தை சால்வ் பண்ண போகிறீங்க, எதை பற்றி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிராண்டோட பர்பஸை 1 லைனில் வந்து நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா, இது பேர் டேக்லைன்னு கூட சொல்லுவாங்க. அல்லது 1 லைனில் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஒரே கலப்படமாக இருக்குது, நான் நல்லதை கொடுக்க போகிறேன், ஆர்கானிக்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இதை பண்ண போகிறேன், ஒரு கெடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களை தடுத்துருக்கு. அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் வந்து அந்த பிராண்ட் பர்பஸ் இது பண்ணணும். ஓகேங்களா, நான் சொன்னதாங்க லோகோ, பிராண்ட் நேம் எது வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அப்போ பிடிக்கலையா அப்போ மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து கொஞ்சம் முன்னேற்ற மேடு பலங்கள் இருக்கும். ஆனால் வந்து அதுக்காக வந்து இந்த லோகோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கே நான் 10 நாள் ஆக்குவேன், பிராண்ட் நேம் எடுக்கிறதுக்கே 1 மாதம் ஆக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெஸ்ட். ஓகேங்களா, 2.0 எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து லேபிள் டிசைன். லேபிள் டிசைனுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க.
ஓகேவா? கேன்வா ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதிலே இருக்கும். போயிட்டு கேன்வாவில் சர்ச் பண்ணி லேபிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபுட்டாக இருந்தால் ஃபுட்டுன்னு போட்டு ஃபுட் லேபிள் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாற்றி லேபிள், ப்ராடக்ட் லேபிள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு லேபிள் காட்டிகிட்டு இருக்கும். அந்த லேபிளில் உங்களுக்கு எந்த லேபிள் பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு அதில் உங்களோட லோகோ தூக்கி போடுங்க. நீங்கள் போட வேண்டிய நேம் எல்லாத்தையும் அதில் ஆல்டர் பண்ணிங்கன்னா போதும். இன்கேஸ் நீங்கள் ஃபுட் சேஃப்டி வாங்கியிருக்கீங்க, வேறு ஏதாவது ரெகுலேஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா FSSAயில் கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா வெஜிடேரியன் சிம்பிளை க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும் இல்லைங்க, அந்த க்ரீன் கலர் சிம்பிள் அதை பெருசாக போட்டிருக்கணும். நியூட்ரிஷனல் வேல்யூ போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஒரு டேபிள் போட்டு நியூட்ரிஷனல் வேல்யூ எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்டோட நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அலர்ஜன்ஸ் ரியாக்ஷன், அலர்ஜன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அலர்ஜன்ஸ் மென்ஷன் பண்ணணும். ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கணும். இதே மாதிரி மார்க்கெட்டட் பை, மேனுஃபேக்சர்ட் பை, FSI நம்பர், இது எல்லாமே நம்ம எழுதியிருக்கணும். ஓகேங்களா? FSI லேபிள் FSI வச்சுருக்கோம் அப்படின்னா FSIயில் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய கம்பெனியோட நீங்கள் விற்கலான்னு நினைக்கிற ப்ராடக்ட் யார் விற்கலான்னு பார்த்து ஒரு பாட்டில் வாங்குங்க. FSI அலோட் பண்ண பாட்டில் வாங்குங்க. அதில் தான் அந்த லேபிள் எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்களே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக இப்படி இருக்குங்க லேபிள். ஓகே, ஒரு ஸ்கொயர் லேபிள் அல்லது ரெக்டாங்கிள் லேபிள், அதை அப்படி மூணாக பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உங்களோட லோகோ, உங்களோட ப்ராடக்ட் நேமு, அப்புறம் வந்துட்டு சும்மா ஒரு டேக்லைன் மாதிரி ஏதாவது இருந்தால் டேக்லைன், கிராம்ஸ் 200 கிராமா 200 கிராம்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து மேனுஃபேக்சர்ட் பை, மார்க்கெட்டட் பை இருந்தால் மார்க்கெட்டட் பை, கான்டாக்ட் நம்பரு, வெப்சைட் டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் போட்டுருங்க. நியூட்ரிஷனல் வேல்யூ இந்த பக்கம் போட்டுருங்க. ஓகேங்களா? வேறு வந்து ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷனு இந்த மாதிரி ஏதாவது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த பக்கம் போட்டுட்ருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் லோகோ டிசைன், லேபிள் டிசைனுக்குலாம் போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. கேன்வாவில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா அப்புறம் யாராவது ஒருத்தர் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து 2/10 முடிச்சாச்சு. லீகல் பேசிக்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உதயம். ஓகேங்களா? உதயம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு நார்மலாக உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு உதயம்ங்கிற போர்ட்டலில், ஓகேங்களா, கவர்மெண்ட்டோட போர்ட்டல் உதயம் போர்ட்டல், MSME போர்ட்டலில் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். உதயம்னு இந்த வார்த்தையை போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே டேரெக்டாக ஃபஸ்ட் லிங்கே தான் வரும். ஓகேங்களா? அதில் போயிட்டு உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து இந்த மாதிரி கேட்டகரி பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி லொக்கேஷனில் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுத்து சர்டிஃபிகேட் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணியே பேங்க் வாங்கிக்கலாம், வேறு சப்சிடி தருவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்குமே உதயத்துக்கும் யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டி வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டாக்குமெண்ட் வந்து ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஒரு ஃபோட்டோ வேணும், நம்மளும் அவங்களோட ஃபோட்டோ வேணும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப். ஓனாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அல்லது முனிசிபாலிட்டி டேக்ஸு, EB பில்லு. ஓகேங்களா? இது 2 இருந்தால் போதும். ஓகேங்களா? ரெண்டடாக இருந்துச்சுன்னா உங்கள் பேரில் இல்லை உங்கள் அப்பா பேரில் இருக்குன்னா கூட வந்து நீங்கள் ரெண்டடு கணக்கு தாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேஸோட EB பில் வேணும். ஓகேங்களா? அதாவது இந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸோட EB பில், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இருக்க ஓனர் பேர் இருக்குல்ல, அவர் பேர் தான் வந்திருக்கும் EB பில்லு, அது வேணும். ஓகேங்களா? இது 2 இருக்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக உங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கப்போ பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம். அந்த பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேணும். ஓகேங்களா? இதை வச்சு இதெல்லாம் இருந்துச்சுனாலே நம்ம வந்து ஜிஎஸ்டியை அப்ளை பண்ணி 3 to 7 days வாங்கிக்கலாம். ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் வருவாங்களா நேரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னா உங்களுக்கு இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அல்லது 2 நாள் கழிச்சு என்ன வரும்னா, ஆதார் வச்சு வெரிஃபை பண்ண சொல்லி வருங்க. ஓகேங்களா? டிஜிலாக்கரில் போய் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஆதார் OTP போட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி வருங்க. அது வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் விசிட் வர மாட்டாங்க, அப்படியே ஃபைனல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, அது வெரிஃபை ஆகலை அப்படின்னா நேரில் வந்து நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது பேன் கார்டுங்கிறது நார்மலாக இப்போ நான் சொன்னது எல்லாமே ப்ரொப்பரேட்டருக்கு. ஓகேங்களா? ப்ரொப்பரேட்டர் ஸ்பெல்லிங் கரெக்டுன்னு நினைக்கிறேன். பேன் கார்டு வந்து போட்டு ப்ரொப்பரேட்டர் இருந்தால் பேன் கார்டு போட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதே பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கூட பார்ட்னர் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று அடிப்பீங்க. பார்ட்னர்ஷிப் டீடுனா என்னென்னா, ஒரு பத்திரத்தில் நீங்கள் யார் பார்ட்னர், ஓகேங்களா, எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, அந்த எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, ABCD எத்தனை வேணாலும் இருந்துக்கலாங்க, தப்பே இல்லை. எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஷேரு, ஓகேங்களா, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஷேரு, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க, பேங்க் வந்து யார் ஆப்ரேட் பண்ணுவா, யார் வேணாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஆப்ரேட் பண்ணால் போதுமா, இல்லை வந்து 2 பேர் கையெழுத்து கம்பல்சரியாக போடணுமா, அந்த மாதிரி பேங்கிங்க்குன்னு சொல்லிட்டு என்ன டீல்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் எழுதிடுங்க. அடுத்து வந்து திடீர்னு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னாருனா அவரோட ஷேரை வந்து அவர் எப்படி வந்து வாங்குவார், எப்படி அவருக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், ஈச் பர்சன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் டீலில் போட்டு எழுதணும். ஓகே. ஸோ
இப்போ இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு யூ வில் அப்ளை ஃபார் அ பேன் கார்டு. இதுதான் வந்து கம்பெனி பேன் கார்டு. ஓகேங்களா, இது யாரோட பர்சனல் பேன் கார்டும் கிடையாது, கம்பெனி பேன் கார்டு. உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேரை போட்டு பேன் கார்டு வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த பேன் கார்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இந்த பேன் கார்டை வச்சு ப்ளஸ் உங்களோட யாரோ ஒருத்தரோட பேன் கார்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தெரட்டிஸ் மாதிரி இல்லை 3 பேரோடதுமே கேட்பாங்க, எத்தனை பார்ட்னர்ஸோ அது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த பேன் கார்டை கொடுத்து மீதி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். ஓகேங்களா, இப்போது பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து கம்பெனி பேரில் தான் வாங்குவீங்க. ஓகேங்களா, கம்பெனி நேமில் தான் வாங்குவோம், அதாவது கம்பெனி பேனை வச்சு தான் வாங்குவோம், கம்பெனி நேமில் தான் வரும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து யார் வந்து பேங்க் ஆப்ரேட் பண்ணுவோம் இது எல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இங்கே பேங்க் ஆப்ரேட் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாமல் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிப்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு பேங்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50,000 ரூபா வரைக்கும் யார் வேணால் பண்ணிக்கலாம், 1 லட்ச ரூபாய்க்கு மேலேனா நீங்கள் கேட்டு பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, செக்குக்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது பண்ணுவாங்க. நெட் பேங்கிங் அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்கர் மேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதில் என்னென்னா மேக்கருங்கிறது யாருன்னா, நான் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மேக்கரில் போயிட்டு நான் தான் மேக்கர்னு வைங்க, நான் வந்து 50,000 ரூபா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் டூ பி அப்படின்னு சொல்லி போட்டு விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்கப்போ செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்டு அப்ரூவ் கொடுத்தா தான் அந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனக்கு வந்து இப்படி தான் கொடுத்தாங்க பார்ட்னர்ஷிப்பில். ஓகேங்களா, நான் பேடிஎம் போட்டு யூஸ் பண்ணிருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் அது இது பிரச்சனையாக வரல. ஆனால் என்னோட பேங்கிங்கில் நான் கொடுத்தது எப்படின்னா யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் நான் கொடுத்தது. ஜிஎஸ்டியில் எத்தனை பார்ட்னர்ஸோ அத்தனை பேர் போட்டு வந்திருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் வராது. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு ஈக்குவல் ஷேரிங் தான் இருக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒருத்தருக்கு 90% கொடுத்துட்டு மீதி 5 பேருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க, அது 2% கொடுக்குறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, எதுவுமே மேட்டரே இல்லை. ஓகே, யார் வந்து ஆப்ரேட் பண்ணுவா அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கிளியராக எழுதினா மட்டும் போதும். ஓகே, ஜிஎஸ்டியில் பார்ட்னர்ஸ்னு போட்டு யார் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க பேர் மட்டும் வந்திருக்கும். இவங்க வந்து 50% பார்ட்னர், 30% பார்ட்னர், அதெல்லாம் ஜிஎஸ்டிக்காரன் போட்டிருக்க மாட்டான். ஓகேங்களா, ஜிஎஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 டிஜிட் நம்பர் வரும். ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாடோட நம்பரு, ஃபஸ்ட் 2 டிஜிட்டு, அடுத்து வந்து இந்த டிஜிட் ஃபுல்லாகவே அப்படியே அவங்க பேன் கார்டு வருங்க. ஓகேங்களா, பர்சனலாக இருந்தால் ப்ரொப்ரேட்டராக இருந்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர் பேன் கார்டு வரும். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பார்ட்னர்ஷிப்புன்னு ஒரு பேன் கார்டு வாங்குவீங்கன்னு சொன்னால, பார்ட்னர்ஷிப் பேன் கார்டு, அந்த பேன் கார்டு வரும். அதுக்கப்புறம் இந்த 1G5 வந்து ஒரு நம்பர் மாதிரி வரும். ஜி தான் எல்லா பக்கம் பார்த்துருக்கேன் நான், பட் இதெல்லாம் வந்து ஒரு இப்படி தான் இருக்குங்க, 15 டிஜிட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் பிளேசஸில் அந்த எங்கே பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகுதோ அங்கே தொங்க விடணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து ஒரு பேசிக் எஃப்எஸ்ஐங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் சும்மா ஃபுட்டுன்னு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா கூட எஃப்எஸ்ஐ வேணுங்க. ஓகேங்களா, அது வாங்குறதுக்கு டாக்குமெண்ட் என்னென்ன வேணும், ஆதார் கார்டு வேணுங்க, பேன் கார்டு வேணும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட கம்பெனியோட பேன் கார்டு வேணும். ஒருத்தரை நீங்கள் அத்தரைஸ்டு சிக்னேட்டரின்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, இது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீல்லே ஆக்சுவலி நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா, அத்தரைஸ்ட் சிக்னேட்டரின்னு. ஓகேங்களா, அத்தரைஸ்டு பர்சன்னு சொல்லிட்டு எல்லாருமே அத்தரைஸ்ட்னா பிரச்சனை இல்லை, ஒருத்தர் தான் அப்படின்னா அதை போட்டுடணும். அந்த அத்தரைஸ்ட் பர்சன் தான் பர்சனோட பேன் கார்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கணும், கம்பெனியோட தான் கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்து பேன் கார்டு கொடுத்து இது பண்ணிப்பீங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, என்ன கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது மெயின், நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமு அல்லது உங்களோட நேம், நீங்கள் உங்கள் பேர்லேயே கூட வாங்கிக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பேரில் கூட வாங்கிக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி கம்பெனி பேர் பேன் கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பெனி பேர் தான் வாங்க முடியும், நார்மலாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து அடுத்து வந்து லொக்கேஷனோட ஃபோட்டோ, இது கம்பல்சரின்னு கிடையாது, ஆனால் இது கேட்குறாங்க. ஓகேங்களா, டேரெக்டாக விசிட் பண்ணுவாங்களா பண்ணலையாங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியலைங்க. ஓகேங்களா, நான் வந்து 2 பிஸ்னஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, நான் ஒரு பிஸ்னஸ்க்கு தான் பேன் வாங்கினேன், எஃப்எஸ்ஐ வாங்க மாதிரி சொல்லணும்னு வச்சு வாங்கினேன். எனக்கு விசிட் பண்ணலை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு அவன் போய் அப்ளை பண்ணி வாங்கினப்போ அவங்க நேர்லேயே வந்து விசிட் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க, நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன், எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நேரில் போய் வாங்கினேன். இவங்க வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க, நேரில் பக்கத்தில் ஜெராக்ஸ் ஒன்று வந்துச்சு, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகேங்களா, இதான் வெப்சைட்டு, இதிலே அவங்க பண்ணி வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, எஃப்எஸ்ஐங்கிறது ஒரு 14 டிஜிட் நம்பர் வரும். ஓகேங்களா, அந்த நம்பரை நம்மளோட லேபிளில் ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயும் போடணும். ஓகேங்களா, பேசிக் லைசன்ஸ் வாங்குறதுக்கு 1 இயருக்கு வந்து 100 ரூபாய்ங்க. ஓகேங்களா, 5 வருஷம் வரைக்கும் வாங்கிக்கலாம், 5 வருஷத்துக்கு 500 ரூபா கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜிஎஸ்டி வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பில்லுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹச்எஸ்என் கோடுங்கிறத ஒன்று போட சொல்லி கம்பல்சரியாக சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ChatGPTயில் போயிட்டு உங்கள் ப்ராடக்ட் என்ன எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கனாலே அது ஹச்எஸ்என் கோடு கொடுத்துரும். ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 டிஜிட் ஹச்எஸ்என் கோடை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை கொஞ்சம் பிஸ்னஸ் பெருசாக அப்படி அப்படின்னா 6 to 8 டிஜிட் போடணும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4 டிஜிட்டுக்கும் 8 டிஜிட் என்ன 15 13ங்கிறது ஒரு ஹச்எஸ்என் கோட். இதோட ஹச்எஸ்என் கோட்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலில் ஹச்எஸ்என் கோட். 13 15 19 எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் ஆட் பண்ணுறாங்க இதுலேயே. ஓகேங்களா,
ஆட் பண்ணால் கோகனட் ஆயில் நாட் கெமிக்கலி மாடிஃபைட், கெமிக்கலில் எதையும் யூஸ் பண்ணி பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுலேயே 6 டிஜிட் முடிஞ்சு 8 டிஜிட் போகிறப்போ 15, 13, 19, 10 அப்படின்னு எக்ஸ்ட்ரா 10 வருது. 10 வந்து எடிபிள்னு அர்த்தம். 20ன்னு வந்துச்சுன்னா காஸ்மெட்டிக் கோகனட் ஆயில்னு அர்த்தம். ஓகேங்களா? இதான் டிஃப்ரென்ஸ். எடிபிள் கோகனட் ஆயிலுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி, இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ப்ராடக்ட் என்னவோ வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்னென்ன வச்சு செல் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ஜிஎஸ்டி போடணும். ஓகேங்களா? அதுக்கான ஹெச்எஸ்என் கோட் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் விற்கிறது கோகனட் ஆயில், ஆனால் நான் ஹேர்க்காக தான் விற்கிறேன், தலைமுடிக்கு தான் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 18% ஜிஎஸ்டி தான் கட்டணும். இந்த ஹெச்எஸ்என் கோட் தான் யூஸ் பண்ணணும். இல்லைங்க, நான் எஃப்எஸ்ஐ வாங்கியிருக்கேன், கோகனட் ஆயில் வந்து நான் எடிபிளாக தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது சாப்பிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3rd சாப்டர் முடிச்சாச்சு. ஓகே, 3rd சாப்டர் ஓவருங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு முக்கியமான எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுதான் வந்து 30% இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டெக் செட்டப். ஓகேங்களா? டெக் செட்டப் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டொமைன். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா உங்கள் பேரை போட்டு தேடுற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வெப்சைட் பேர் வேணும். இங்கே rp.com என்னோட டொமைன். ஓகேங்களா? இந்த டொமைனை தேடினீங்கன்னா என் வெப்சைட்குள்ளே வரும். இதே மாதிரி நீங்கள் டொமைன் வந்து உங்களுக்குன்னு சொல்லி டொமைன் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? கோடாடி இருக்குது, ஹோஸ்டிங்கர் இருக்குது. இது 2 தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரீடாமினண்ட்டாக. ரொம்ப நாளாகவே எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால் நான் எல்லா செஷனும் இதெல்லாம் சொல்லுவேங்க. நீங்கள் அதனால் இதுக்கு ப்ரமோட் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இந்த கோடாடியில் போயிட்டு வெப்சைட் பேரை போட்டு தேடினீங்க அப்படின்னா .in, .com அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் பேர் போட்டு, அதாவது உங்கள் பிராண்டு பேரை போட்டு தேடினீங்கன்னா. அப்படி எதுவும் கிடைக்கல அப்படின்னா, கிடைக்காத பட்சத்தில் நான் சொல்கிற சஜஷன் என்ன அப்படின்னா, போட்டு உங்கள் பிராண்ட் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? .com ஆர் .in அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? .com இருந்தால் நீங்கள் அப்படியே பார்த்தோம்ல 1500 வரும். .in இருந்துச்சுன்னா 800 அந்த மாதிரி வரும். ஒரு சில பேர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ பிராண்ட் நேம் வைக்கிறப்ப சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து என்ன நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனை எங்கேயும் வராது. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களோட கேட்டகரியில் ஒரு கம்பெனி அதே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே பேரை வைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பொட்டிக்குன்னு பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். லக்ஷ்மி பொட்டிக்குன்னு ஆல்ரெடி இருக்குது, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே பேரில் நீங்களும் வந்து லக்ஷ்மி பொட்டிக்குன்னு நீங்களே வச்சு சாரீ பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இனிஷியலாக அவங்களோட கஸ்டமர்லாம் கூட உங்கள்கிட்ட வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் க்ரோ ஆக அது பெரிய தலைவலியாக வந்து நிற்கும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே ஏன் செஷன் நீங்கள் இல்லைங்க எனக்கு அப்படி தான் வேணும் பேர், சாமி பேர் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் சஜஷன் வந்து ஆல்ரெடி அதே கேட்டகரியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் விற்றுட்ருக்கீங்க, தேங்காய் எண்ணெய் கேட்டகரியில் ஆல்ரெடி யாரை சொல்லலாம், ஐஸ்வர்யம் ஆயில்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ஐஸ்வர்யம் ஆயில்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் விற்றுட்ருக்காங்க, நெய் விற்றுட்ருக்காங்க. இப்போ நீங்களும் போய் நான் வந்து ஐஸ்வர்யம் ஆயில்னு வைப்பேன் அப்படின்னு நீங்கள் வைக்காதீங்க. ஓகேங்களா? ஐஸ்வர்யம்னே கூட வைக்காதீங்க. ஏன்னா அது இனிஷியலாக நம்ம கம்மியாக இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே வர வந்து அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி பிரச்சனையாகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது வந்து சொல்லணும்னு நினச்சேன், வந்துட்டேன். இப்போ தான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து வெப்சைட்டு. நீங்கள் வந்து வெப்சைட் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்குள்ளே போகிறீங்களா அப்படிங்கிறத டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த டெசிஷன் வந்து ஒரு முக்கியமான டெசிஷன். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அமேசானும் போய்க்கோங்க, வெப்சைட்டும் பில்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னொன்று பண்ணுங்கள். நான் வெப்சைட் மட்டும் தான் பில்ட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் பீன் 3 இயர்ஸாக வெப்சைட் மட்டும் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஷாப்பிஃபைல பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்னஸை. இன்னொரு பிஸ்னஸில் ஊகாமர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஊகாமர்ஸில் வந்து ஷாப்பிஃபைக்கு மாற்றிட்டு இருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் ஷாப்பிஃபையாக ஊகாமர்ஸான்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய டிபேட் இருக்குங்க. ஓகேங்களா? கோடிங் தெரிஞ்சால் ஊகாமர்ஸ் போங்க, கோடிங் தெரியலனா பேசிக்காக வேணும் அப்படின்னா ஷாப்பிஃபை போங்க. இந்த மாதிரி நிறைய ஒன்றா இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸாக இதில் போட்டிருந்தேன். ஆனால் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாப்பிஃபை சூஸ் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு. ஓகேங்களா? ஊகாமர்ஸ் பார்க்க ஈஸியாக இருக்கும், சீப்பாக இருக்கும், ரொம்ப சீப்புங்க. ஹோஸ்டிங் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். ஹோஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 200 169 200 வரும் ஒரு மாதத்துக்கு. ஓகேங்களா? இந்த ஹோஸ்டிங் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும். ஆனால் வந்து ஷாப்பிஃபை அப்படி கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷனே 1994 வரும் ஸ்டார்டிங். ஓகேங்களா? அது இல்லாமல் ஒவ்வொரு சேல்ஸுக்கும் நீங்கள் 2% வந்து இவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்க அப்படின்னா ஷாப்பிஃபைக்கு கிட்டத்தட்ட 20 ரூபீஸ் வரும். ப்ளஸ் இந்த 20 ரூபீஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியஸ்ட் வே. ஏன்னா ஊகாமர்ஸில் எனக்கே 2-3 டைம் வந்து கிராஷ் ஆகிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. ஒரு சில டைம் அமௌண்ட் தப்பாக கட்டியிருக்கு. அது வந்து ஆக்சுவலி 2-3 லேயர் போட்டிருந்தேன். அந்த லேயர்னால தான் தப்பாக காட்டுச்சு. பட் ஸ்டில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஷாப்பிஃபைல வராது. ஓகேங்களா? ஷாப்பிஃபையே போய்க்கோங்க. இனிஷியலாக வந்து கஸ்டமைசேஷன் இதெல்லாம் வந்து ஷாப்பிஃபைல வந்து ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஷாப்பிஃபை வர்சஸ் ஊகாமர்ஸில் நம்ம ஷாப்பிஃபை போகிறோம். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் 3ல் வந்து எதுக்கு போகிறீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அமேசான் தான் போகிறேன்.
எனக்கு மீஷோ ஃப்ளிப்கார்ட் பற்றி எனக்கு தெரியல, அமேசானை பற்றியும் எனக்கு தெரியாது. பட் நான் தெரிஞ்சுக்கலான்னு போகிறேன். ஓகேங்களா. மீஷோ வந்து 300 வரைக்கும், மீஷோ ஃப்ளிப்கார்ட் இது எல்லாமே 300 வரைக்கும் இதுன்னு நினைக்கிறேங்க, ஃப்ரீன்னு நினைக்கிறேன். எதுக்கு அதை செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா. மீஷோ வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே மீஷோவில் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். மீதி ரெண்டுக்கும் கன்ஃபார்ம் ஜிஎஸ்டி வேணும். ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறீங்கன்னா மீஷோ மட்டும் தான் உங்களோட ஆப்ஷன். வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 40 லட்ச ரூபா வரைக்கும் வித்தவுட் ஜிஎஸ்டி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வெப்சைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா. ஸோ டெக் செட்டப்பில் நம்ம வந்து டொமைன் சூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வெப்சைட் எப்படின்னு பார்த்தாச்சு. வெப்சைட்டில் ஷாப்வேல பண்ணலாம், WooCommerceல பண்ணலாம்னு பார்த்தோம். ஷாப்வேல டிசிஷன் எடுத்துட்டோம். இப்போ வந்து வெப்சைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். ஓகேங்களா. என் சஜஷன் என்னென்னா, ஒரு 1லேருந்து 3 ப்ராடக்ட் மட்டும் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். அப்புறம் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களால் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 100 அந்த ப்ராடக்ட்டில் வந்து 100, 200, 500 3 வேரியண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3க்கும் பாக்ஸ் வாங்கிடலாம். இந்த 3 பாக்ஸையும் வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ கொரியர் டேமேஜ் ஆகுதுன்னா இந்த பாக்ஸ் வந்து இந்த இதில் தான் டேமேஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எங்கெங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றப்ப ஒரு கஸ்டமருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் வந்து 100 கிராம் தான் ஒரு மாதத்துக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் 100 கிராம் கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வைங்களேன். அவ்வளோதான் வருவாங்க. அந்த 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனையை பார்த்துக்கலான்னு வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ இந்த 249 ரூபாய்க்கு நீங்கள் ஆட் ஓட்டி 249 ரூபாய்க்கு சேல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. இப்போ லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்தால் தான், வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக வந்தால் தான். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஒரு ஆர்டரோட வேல்யூ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ, ஒரு வெப்சைட்டுக்கு ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறோம். அந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அரௌண்ட் வந்து 500 + 700 +ன்னு வந்தால் தான் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 700 +ல இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ். ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் 700 + கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அன்டில் ஒரு ரொம்ப வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டே வந்து ப்ராடக்ட்டோட விலையே 1500 ரூபாய்க்கு மேலே தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா கொண்டு வரது கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒரு ஹீரோ ப்ராடக்ட்டு, அடுத்து இந்த ஹீரோ ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு, இன்னொரு ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு இஷ்டங்க. ஓகேங்களா. அல்லது நிறைய ப்ராடக்ட்டை எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 தான். ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் 3 to 4 வேரியண்ட் தான். ஒரு 15 வேரியண்ட் வைக்காதீங்க. ஓகேங்களா. 3 to 4 வேரியண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்க கஸ்டமர் பை ஆர் நோ பை அப்படின்னு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஓகேங்களா. கஸ்டமர் ஒன்ட் பி பையிங் இட், அவ்வளோதான். ஓகேங்களா. சிம்பிள். அதனால் ஆப்ஷன் கம்மியாக கொடுங்க, கரெக்டாக வாங்க. இப்போ வெப்சைட் எப்படி வேணும் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஹோம் பேஜ் இருக்கணும். ஹோம் பேஜில் என்னென்னலாம் நீங்கள் ப்ராடக்ட் வைக்கிறீங்க, நீங்கள் யார், உங்கள் ஸ்டோரி என்ன அப்படின்றத கிளியராக போட்டுருங்க. ஏதாவது ஆஃபர் போயிட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்கு, அதெல்லாம் இந்த ஹோம் பேஜில் போட்டுருங்க. அடுத்து ப்ராடக்ட் பேஜ் உங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேஜ் கிளியராக அந்த இமேஜஸ் ஒரு 5 இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த 5 இமேஜ்லேயுமே கிளியராக வந்துட்டு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ப்ராடக்ட் ஃபோட்டோ, ப்ராடக்ட் வந்து ஹவு டு யூஸ், யாருக்கு இந்த ப்ராடக்ட்டு, யாருக்கு. இப்போ ப்ராடக்ட் சைஸஸ் ஒரு மேட்ரு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஸ்கேலை வச்சு ஃபோட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகேங்களா, ஃபோட்டோ ஷூட் உங்கள் ப்ராடக்ட்டை இப்படி கையில் இப்படி பிடிச்ச மேனிக்கு ஒரு வெளியே கொண்டு போய் வெளிச்சத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இல்லையா ஒரு சேரை பிடிச்சி, ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும்ல அதை பிடிச்சி அது மேலே ஒரு துணி விரித்து நீங்களே உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுங்க. உங்கள் ஃபோன் சரியில்லையா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு உனக்கு கடன் வாங்கியாச்சும் எடுங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னு ரொம்ப காசு எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஏரியாவில் போய் இருக்கிற ஃபோட்டோ ஸ்டூடியோவில் கேளுங்க. ஓகேங்களா. ஃபோட்டோ ஸ்டூடியோவில் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஒயிட் பேக்ரவுண்டு ஆர் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா. ஒயிட் பேக்ரவுண்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஒயிட் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா. ஒரு 100 ரூபா ஒரு ஃபோட்டோவுக்கு அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா ஓகே. அதோட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கலாம், இப்போ வேண்டாம். ஓகேங்களா. நான் வந்து செகண்ட் பிஸ்னஸ் இப்போ வரைக்குமே எனக்கு ஃபோட்டோ ஷூட் போனதே இல்லை. நான் கையில் இப்படி தான் எடுத்திருக்கேன். அதேமாரி இப்படி எடுத்துகிட்டு ஜெமினிகிட்ட கொடுத்து ஜெமினி இந்த மாதிரி மாற்றி கொடுமா அப்படின்னு சொன்னோம்னா அது மாற்றி கொடுத்துருது. ஓகேங்களா. அவ்வளோதான், அதான் பண்ணிருக்கேன். இப்போ ஃபோட்டோலேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ உங்கள் ப்ராடக்டோட இமேஜ், செகண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு, அப்புறம் வந்துட்டு ஹேண்ட்மேடு ஃபுல்லி ஆர்கானிக்கு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த லைஃப் வந்து இவ்வளோ லைஃப் வரும், இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களால் ஒரு ட்ரஸ்ட் பேச்சஸ்னு போட முடியுதோ போட்டுருங்க. ஓகேங்களா. அடுத்த இமேஜ் வந்து ஹவு டு யூஸ், இன்க்ரீடியன்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு கான்செப்ட் இருந்தால் இன்க்ரீடியன்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா. அடுத்து ப்ராடக்ட் சைஸை பற்றி போகணுன்னா, இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கேலோ ஒரு டேப்போ வச்சு உங்கள் ப்ராடக்டோட இமேஜஸை வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வச்சு உங்கள் சைஸை கிளியராக காட்டுற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு அல்லது ஏடிஎம் கார்டு இந்த மாதிரிலாம் வச்சு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஒரு அளவுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். ஓகே, இந்த சைஸ் வந்து இவ்வளோ தான் சைஸ் போல் அப்படின்னு. இப்போ இந்த க்யூப்பையே நீங்கள் நீங்களே வச்சு பாருங்கள். இந்த க்யூப்பை வந்து ஒரு ஃபோட்டோ போடுறீங்க. ஓகேங்களா. நான் இப்படி எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுமே வைக்காமல் நான் வாட்டுக்கு வந்துட்டு சும்மா ரேண்டமாக வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் வச்சு இந்த க்யூப்பை விற்றேன்னு வைங்களேன்,
உடனே என்ன ஆகும், எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓகே இது ஏதோ ரொம்ப பெரிய கியூ போல் அப்படி இப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ இதே வந்து நான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து வந்து ஏதோ ஒரு ஃபோன் எடுத்து வந்து இப்படி பக்கத்தில் வச்சு இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணேன்னு வைங்களேன், ஓ ஃபோனில் இவ்வளோ சைஸ் வருதா, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? இதே தான் மொத்தமாகவே எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். ஒரு பென் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சைஸஸ் எல்லாம் என்ன ரெஃபரன்ஸ் இது பண்ணணும், அதாவது அந்த இமேஜஸ் 5 இமேஜ் அவங்க பார்த்தாங்கனாலே அவங்க வாங்குற அளவுக்கு எல்லாம் கிளியராக இருக்கணும். அடுத்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே போட்டுருங்க. ஓகேங்களா? எவ்வளோ சைஸ் 200 கிராம், ஒரு 200 கிராம் எத்தனை பேருக்கு வரும், எத்தனை நாளைக்கு வரும்னு உங்களால் போட முடிஞ்சால் அதையும் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் பேஜ்லேருந்து கார்ட் பேஜ் போகணும். கார்ட் பேஜில் அப்செல் பண்ணுறனா பண்ணுங்கள். ஒரு ஹீரோ ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அதுக்கு தான் ஆட் ஓட்டுவீங்க. அது வந்து வாங்க வராங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு எங்ககிட்ட வந்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்செல் பண்ணுறனா பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அப்செல்னா கிராஸ் செல். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்த ப்ராடக்ட் வாங்க வந்தவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை மேலே விற்றீங்கன்னா அது பேர் அப்செல்னு சொல்லுவாங்க. வேறு ஒரு ப்ராடக்ட்டை விற்றீங்க அப்படின்னா அது பேர் கிராஸ் செல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே பண்ணணுமான்னு கேட்டால் இல்லைங்க, கொஞ்சம் போக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்செல் பண்ணுறப்ப தான் அந்த முன்னாடி சொன்னால இந்த 99 ருபீஸ் ப்ராடக்ட்டு 199 ருபீஸ் ப்ராடக்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்குன்னு ஒரு கொரியர் சார்ஜ் ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? இதுக்குன்னு ஒரு கொரியர் போட்டிருப்பீங்க. அந்த கொரியருக்குள்ளே நீங்கள் ஒரு 50 கிராமோ 100 கிராமோ போடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு வராது. ஆனால் நான் அதேமாதிரி கஸ்டமரோ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் அப்செல்லில். ஓகேங்களா? அடுத்து அது வந்து செக் அவுட் பேஜ் போகும். செக் அவுட்டில் வந்து இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் கேட்வே போவாங்க. பேமெண்ட் கேட்வேல தான் வந்துட்டு அமௌண்ட் அதை கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு இது சொல்லும். வெப்சைட் சொன்னதும் ஒரு தேங்க்யூ பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த தேங்க்யூ பேஜில் தான் வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் நம்பரு எல்லாம் போட்டு இது வரும். நம்மளதுமே வந்து இந்த தேங்க்யூ வந்தால் தான் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட இதுவே. ஓகே, இதுதான் வெப்சைட் ஸ்ட்ரக்சர். எல்பிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து அடிக்கடி கேள்விப்படுவீங்க. வாட் இஸ் எல்பினா லேண்டிங் பேஜ். ஓகேங்களா? லேண்டிங் பேஜுங்கிறது ஹோம் பேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ராடக்ட் பேஜாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோகோனட் ஆயிலை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் ப்ராடக்ட் பேஜில் ஓரளவுக்கு தான் டீட்டெயில்ஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கோகோனட் ஆயிலை பற்றி தனியாக அதுக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி அந்த பேஜில் வந்து ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ வீடியோஸ் எதாவது எழுதணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அந்த ப்ராடக்ட் யாருக்குன்னு எழுதணும், எத்தனை நாளில் ஷிப் பண்ணணும்னு எழுதணும். இது எல்லாமே வந்து ஒரே பேஜில் எழுதி ஆட் ஓட்டுறீங்க. அந்த ஆடை வந்து இந்த பேஜுக்கு வர வைக்கிறீங்க. இந்த பேஜில் கஸ்டமர்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவங்க இந்த பேஜில் வந்து டேரெக்டாக வந்து கார்ட் போயிடுவாங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் இடையில ப்ராடக்ட் பேஜுக்கு அனுப்பிச்சு கார்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லேண்டிங் பேஜோட கான்செப்ட். ஓகே, ஒரு ஆட்லேருந்து வந்து எங்கே நம்ம வெப்சைட்டில் லேண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது லேண்டிங் பேஜ். ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் இது. ஷாப்பிஃபைல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஸ்பீடாக தான் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்பீடு பிரச்சனைலாம் ஷாப்பிஃபைல இருக்காது. ஓகேங்களா? ப்ராடக்ட் வந்து வெப்சைட் வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை முடிச்சாச்சு. ஓகே, டெக் சப்போர்ட் மொத்தமாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பேமெண்ட் அண்ட் ஷிப்பிங். ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டும் வந்து ஒரு முக்கியமானது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஐயா பிஜின்னு சொல்கிறாங்களே, பிஜினா என்ன அப்படின்னா, பிஜினா தான் பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வே அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டில் இருந்து அல்லது இன்ஸ்டாகிராமில் இருந்து அல்லது இதிலிருந்து ஒரு லிங்க்கை கொடுத்து இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து யூபிஐ வச்சோ கார்டு வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் பே பண்ணிக்கோங்க, நெட் பேங்கிங் வச்சோ நீங்கள் பே பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் இங்கே வந்து இந்த இதில் வந்து பே பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகலையா இவங்க பார்த்துப்பாங்க, காசு வந்து ஏதாவது பிரச்சனையாச்சா இவங்க பார்த்துப்பாங்க, எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. காசு வந்து எய்தர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும் இல்லை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி வரைக்கும் இவங்க டீல் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இவங்க டீல் பண்ணி தரதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ சார்ஜஸ் வாங்குவாங்கன்னா 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி வாங்குவாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இதே யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஆஃபர் தருவாங்க. ஃபோன்பே பிஜிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஃப்ரீ, அதாவது இந்த 2% சார்ஜ் வாங்கலை. ஓகேங்களா? கேஷ் ஃப்ரீ வந்துட்டு 1.6% வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதோட கேஷ் ஃப்ரீயோட லிங்க் கூட இருந்துச்சு. நீங்கள் அதாவது போய் நேராக பார்த்தாலே இருக்கும், அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், லிங்க் அனுப்பிச்சுட்றேன். அடுத்து வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன பேமெண்ட் கேட்வே பேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ஃப்ரீன்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க 10 வருஷமாக இருக்காங்க. ரேசர் பேங்கிறது ரொம்ப நாளாக இருக்காங்க. ஃபோன்பேங்கிறது இப்போ வந்தாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து பேடிஎம் பிஜி, அதுக்கப்புறம் வந்து பேயூ பிஜி, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து இதில் ரேசர் பேயும் ஃபோன்பேயும் தான் ரெகுலராக ஹை லெவலில் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து ரேசர் பே யூஸ் பண்ணிருக்கேன். கேஷ் ஃப்ரீ போட போகிறேன் அக்கௌண்ட், ஏன்னா 1.6% தராங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், அப்புறம் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வேணும். ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் வந்தால் பார்ட்னர்ஷிப் டீட் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இன்கேஸ் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா
பேன் ஆதார் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு மட்டும் ஒன்று கேட்பாங்க. அதை வச்சு நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இது இன்கேஸ் உங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்லுங்கள். ஃபோன்பேயோட நான் சப்போர்ட் நம்பர் கூட ஷேர் பண்ணி விட்றேன். வெப்சைட்டில் வந்துட்டு இன்கேஸ் வந்து உங்களை வெப்சைட்டில் வந்துட்டு ஆக்சுவலி இதெல்லாம் கேட்பாங்க. ரிட்டர்ன் பாலிசி, ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதிலெல்லாம் அவங்களோட வெப்சைட்டில் இருக்க மாதிரி அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இது இருக்கணுங்கிறது ரூலு. அதனால் அவங்க இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? உங்களோட வெப்சைட்லேயே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பேமெண்ட் கேட்லேயே அக்கௌண்ட் போட முடியும். ஓகேங்களா? அடுத்து ஷிப்பிங் பார்ட்னர். கொரியர் கம்பெனிஸ் என்னென்ன கொரியர் கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிடிடிசி இருக்குது, டெலிவரி இருக்குது, அமேசான் ஷிப்பிங் இருக்குது, இகார்ட் இருக்குது, இகாம் எக்ஸ்பிரஸ் இருக்குது, எக்ஸ்பிரஸ் பீஸ் இருக்குது, இந்தியா போஸ்ட் இருக்குது, ப்ளூ டாட் இருக்குது. இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் அவைலபிள் உள்ள கொரியர் கம்பெனிஸ். இது இல்லாமல் நமக்கு தெரிஞ்சது இருக்கும் இல்லைங்க. எஸ்டி கொரியர் இருக்குது, ஃப்ரான்ச் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த கொரியர் கம்பெனிஸ், ஆன்லைன் கொரியர் கம்பெனிஸை இது எல்லாமே வந்து இந்த அக்ரிகேட்டர்ஸ்னால் என்ன, எல்லாத்தையும் கூட்டமாக அவங்க வச்சுருப்பாங்க. ரெட் பஸ் பார்த்துருக்கீங்கல்ல? ரெட் பஸ்ஸில் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு பஸ் கம்பெனியாக இருக்கும். அதில் உங்களுக்கு ப்ரைஸிங்க்கு எது பிடிச்சிருக்கு, எந்த இது கொரியர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை கொரியர் கம்பெனிஸ் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து இந்த ஷிப் ராக்கெட்லேயோ நிம்பஸ் போஸ்ட்லேயோ போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதில் உங்களுக்கு ப்ரைஸிங் கரெக்டாக இருக்குது, எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெங்களூருக்கு இந்த கொரியர் நல்லா இருக்குங்க, இந்த கொரியர் இதாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். சென்னைக்கு டிடிடிசி வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு 70% ஆஃப் டைம். ஆனால் அமேசான் ஷிப்பிங்கில் போட்டிங்கன்னா 5 நாள் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நீங்கள் பண்ண யூ வில் கெட் ஐடியா. ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க. நான் எது கொரியர் யூஸ் பண்ணியிருக்கேன், இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இகாம் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. மீதியெல்லாம் நான் ப்ளூ டாட் வந்து சும்மா ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த இகார்ட் இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க. எக்ஸ்பிரஸ் பீஸ் இருக்குது, டெலிவரி மட்டும் இருக்குது, ஆனால் பிக்கப் இல்லை, அதனால் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஷிப் ராக்கெட் வெர்சஸ் நிம்பஸ் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிப் ராக்கெட் போய்க்கோங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ். அதனால் ஸ்டார்டிங் ஷிப் ராக்கெட் போய்க்கோங்க. கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் வந்து அடுத்து வந்து ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பாக வேணும், உங்களோட ப்ராடக்ட் வந்து 500 கிராமுக்கு கீழே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வுட் சூஸ் நிம்பஸ் போஸ்ட். ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் டிடிடிசியோடதில் ஒரு வேரியண்ட் வந்து 500 கிராமுக்கு வந்துட்டு 49 ரூபாய் 48 ரூபாய்க்கு தருவாங்க. அது வந்து நிம்பஸ் போஸ்ட்டில் தான் இருக்குது, ஷிப் ராக்கெட்டில் கிடையாது. ஷிப் ராக்கெட்டில் கொஞ்சம் மினிமம் வந்து ஒரு 60 ரூபா வரும்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா? அதாவது நான் ஸ்டேட்டுக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட்குள்ளே சிட்டிக்குள்ளே சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது 2 தான் டாப்பில் இருக்கானுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். மீதியெல்லாம் இருக்காங்க, நான் யூஸ் பண்ணதில்லை. இது 2 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது இல்லாமல் டேரெக்டாகவே கொரியரை புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா டெலிவரியோட நான் வச்சுருக்கேன், அமேசான் ஷிப்பிங்கோட வச்சுருக்கேன். ஓகேங்களா? டெலிவரியும் அமேசான் ஷிப்பிங் டெலிவரி டேரெக்டாக தராங்கன்னு தெரியல உங்களுக்கு. அது வேணால் தான் சொல்லுங்கள். அதுக்கு இது இருக்குது என்கிட்ட, ரெஃபரண்ட் இதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்க, அந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஷிப்பிங் லேபிள். ஓகேங்களா? ஷிப்பிங் லேபிள் வந்து சைஸ் வந்து எப்படின்னா 6x4 தான் வரும். நாங்கள் பிரிண்டரே என்கிட்ட இல்லை, நான் வந்து லேபிள் பிரிண்டர் தான் வாங்கி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் லேபிள் பிரிண்டரே வாங்கலைங்க. ஓகேங்களா? 3 வருஷம் ஆச்சு. ஒரு மாதத்துக்கு 1000 வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10-12,000, அதுக்கு முன்னாடி 6000, ஒரு 20,000 ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஏற்றிருப்பேங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஏற்றிருப்பேன் நான் இது வரைக்கும் வந்துட்டு. சரி 20,000 வராது, 10,000 ஆர்டர் 15,000 ஏற்றிருப்பேன்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் வந்து நான் வந்து லேபிள் வாங்கினதே இல்லை. ஓகேங்களா? லேபிள் பிரிண்டர் வாங்கினதில்லை. நார்மல் பிரிண்டர் என்னோடது. ஓகேங்களா? கேனானில் ஒரு நார்மல் பிரிண்டர். ஓகேங்களா? இது பிரிண்டர் சீப் தான். இந்த ஷீட் இருக்குங்க, அட்ஹெசிவ் ஷீட்னு சொல்லுவாங்க, அட்ஹெசிவ் லேபிள் ஷீட். ஓகேங்களா? A4 சைஸில் இருக்கும், இப்படி 4 கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப மட்டும் Ctrl+P கொடுத்து பிரிண்ட் பண்ணிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு 4 பேஜஸ்ன்னு கொடுத்துடணும். ஒரே ஷீட்டில் எத்தனை பேஜ் வரணும்னு ஆப்ஷன் இருக்கும். 4 pages பெர் ஷீட்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதோட காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்கிறேன். என்னோடய பிரிண்டர் காஸ்ட்டு சீப்புங்க. ஓகேங்களா? பிரிண்டர் காஸ்ட்டுன்னா பிரிண்டிங் காஸ்ட் சீப்புங்க. ஒரு பேப்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச 60 பைசாக்கு நம்ம எடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரூபாய்னு வைக்கலாம். ஓகேங்களா? இந்த லேபிள் ஷீட் வந்து காஸ்ட் வந்து 400 ரூபா நார்மலாக 100 ஷீட்டு. ஸோ ஒரு ஷீட் வந்து 4 ரூபா, ஒரு இது வந்து 1 ரூபா வரும். இது இன்னும் குறைஞ்சி தான் இருக்குங்க, ஜிஎஸ்டியில் போட்டு வாங்கினீங்கன்னா 1 ரூபி. ஸோ ஒரு லேபிள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 2 rupees ஆகுது. ஓகேங்களா? இன்வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் இன்வாய்ஸ் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷிப் ராக்கெட்லேயோ நிம்பஸ் போஸ்ட்லேயோ எல்லாத்துலேயுமே வந்து இன்வாய்ஸ் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் ஒன்று செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போய் பிரிண்ட் கொடுத்தீங்கனால இன்வாய்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் எப்படி வரும்னா உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ், யாருக்கு அனுப்புறீங்கன்னு போட்டு எல்லாமே போட்டு இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸையும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இன்வாய்ஸ் வந்து நம்ம A5 ஷீட்டில் எடுத்தாலே போதுங்க. ஓகேங்களா? A5 ஷீட்டில் எடுத்து அதையும் வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சு பேக் பண்ணணும். ஓகே, இது வந்து நிறைய பேர் வைக்கிறது இல்லை, ஆனால் நான் வச்சு தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ரூல் படி பார்த்தா வச்சு தான் பேக் பண்ணணும். ஸோ எதுக்கும் ஒருக்கா யார்கிட்டயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஆர்டிஓ சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு த ஆரிஜின். ஓகேங்களா, ரிட்டன் டு ஆரிஜின். நீங்கள் அனுப்பிச்ச ஒரு கொரியர் கஸ்டமருக்கு டெலிவரி ஆகாமல் ஏதோ ஒரு ரீசனால் உங்களுக்கு ரிட்டன் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த ரிட்டன் ஃபார்வேர்ட் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அடுத்து ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ரிட்டன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபார்வேர்ட் சார்ஜ் எவ்வளோ வருதோ அதுக்கு ஈக்குவலாக சேமாக தான் இருக்கும் ரிட்டன் சார்ஜஸ். ஓகேங்களா, இப்போ ஃபார்வர்ட் சார்ஜ் 49 ரூபானா ரிட்டன் சார்ஜ் 49 ரூபாயாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த புக் பண்ணுற இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா காட்டும், அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 98 ரூபீஸாக இருந்தால் 98 ரூபீஸாக இருக்கும் ரிட்டன் சார்ஜஸும். ஸோ மோஸ்ட்டாக நிறைய ரிட்டன் ஆகிறது கம்மியாக தான் இருக்குங்க, அவ்வளோ ஒன்றும் ரிட்டன் இல்லை. ஓகேங்களா, ரிட்டனை வந்து குறைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி ரிட்டனை குறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ரிட்டனை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஷிப் ராக்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிஓ ஸ்கோர்னு ஒன்று சொல்லும். ஓகேங்களா, ஆர்டிஓ ஸ்கோருங்கிறது ரிட்டன் ஆகிறதுக்கான எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு ஸ்கோர் போட்டு சொல்லும். அந்த ஸ்கோர் அதிகமாக இருக்குது, ரெட்டில் இருக்குது, டேஞ்சர் ஆர்டிஓ கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணியோ ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அனுப்புங்க. ஓகேங்களா, நிம்பஸ் போஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஐவிஆர் கால்னு போயிடும். சிஓடி ஆர்டர் ஒருத்தவங்க பண்ணாங்களே அவங்களுக்கு ஒரு கால் போயிட்டு +1 to கன்ஃபார்ம் ஆர்டர் அந்த மாதிரி வந்துடும் ஐவிஆர் கால். அதே மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜும் ஒன்று போயிடும். வாட்ஸ்அப் மெசேஜில் என்ன போயிடும் அப்படின்னா, சிஓடி ஆர்டர் போட்டிருக்கீங்க, அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். அவங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த இடத்துல காட்டும் நிம்பஸ் போஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு நீங்கள் ஆர்டிஓ வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு நல்லாவே குறைஞ்சிருச்சு ஆக்சுவலி, ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லை. எனக்கு ஒரு 5% கிட்டத்தட்ட ஆர்டிஓ இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சிஓடி சார்ஜஸ் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவே போடணும். பட் நான் ஒரு வேலை சொல்கிறேன், 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் சிஓடி சார்ஜஸ் வருங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த சிஓடி கொடுக்குறீங்க, உங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 35 ரூபாயாச்சும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா, டிடிடிசி 30 ரூபாயாக இருக்கும் நிம்பஸ் போஸ்ட்டில். டெலிவரி காஸ்ட்லி தாங்க, டெலிவரி 45 ரூபாயாக இருக்கும். ஓகேங்களா, இதான் விஷயம். அவ்வளோதாங்க, பேமெண்ட் அண்ட் ஷிப்பிங் டன். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 70% கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு ஆர்டர் வருது, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? ஓகேங்களா, இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சு, வெப்சைட்டில் விழுந்துருச்சு, பேமெண்ட் கேட்வேல போய் பேமெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டாங்க, வெப்சைட்டில் விழுந்துருச்சு. ஓகேங்களா, விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கொரியர் கம்பெனி ஷிப் ராக்கெட்டில் போயிட்டு ஆர்டரை கிளிக் பண்ணுறீங்க. எந்த கொரியர் கம்பெனி உங்களுக்கு டெலிவரிக்கு ஓகேவோ அதை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பில்லு வரும், ஷிப்பிங் லேபிள்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்பிங் லேபிளுங்கிறத டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஷிப்பிங் லேபிளை தனியாக வச்சுக்கோங்க. ஷிப்பிங் லேபிளில் உங்களோட பாக்ஸ் சைஸஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஷிப்பிங் லேபிள் ஓகேங்களா, ஷிப்பிங் வந்து பிரிண்ட் பண்ணும்போது ஆர்டர் புக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு ஒன்று கேட்கும். ஓகேங்களா, இதுதான் மெயின், வெயிட்டுன்னு கேட்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நார்மலாக அந்த உங்கள் பாக்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதோட வெயிட்டு. ஓகேங்களா, நார்மல் வெயிட்டு. ஓகேங்களா, அடுத்து வால்யூமெட்ரிக் வெயிட். ஓகே, வால்யூமெட்ரிக் வெயிட் என்னென்னு கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா L/B/H. இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் போடணும். சென்டிமீட்டர்ஸில் போட்டு டிவைடட் பை 5000 பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ஒரு ஆன்சர் ரிசல்ட் வரும், அந்த வெயிட்டு அப்லோட் பண்ணணும். வால்யூமெட்ரிக் வெயிட் நீங்கள் கால்குலேட் பண்ண தேவையில்லை, அது வந்து இதில் கேட்கும். அது கேட்குறத நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே போதும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 × 11 × 11 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் பாக்ஸோடது. இதை போட்டு சென்டிமீட்டர்ஸில் போட்டு டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 0.484 வரும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து 0.5 kgன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது அரை கிலோவுக்கு கீழே வருது, 0.5 kg கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது இதை விட கீழே வருது. ஸோ உங்கள் வெயிட்டோட நார்மல் வெயிட் வந்து இப்போ 0.3 kg இருக்குது, இதோட வெயிட் 0.48 kg இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அரை கிலோ ப்ராக்கெட்டில் கொரியர் சார்ஜஸ் போடுவாங்க. ஓகேங்களா, கொரியர் ப்ராக்கெட் இப்படி தான் போகும். 0 to 500 grams, 500 to 1000 grams, 1000 to 2000 grams. இந்த 1000 to 1500ங்கிறது அமேசானில் இருக்குது, வேறு எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல, நான் பார்த்ததில்ல. ஸோ இது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2000க்கு மேலே அப்படியே வந்து 2000 to 5000, 5000 to 5000 grams to 10 kg அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதை போட்டு எல்லாம் பண்ணி நீங்கள் ஷிப்பிங் லெவல் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வரும்னா, ஷிப்பிங் லெவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன், இப்படி இருக்கும். ஓகேங்களா, இது 6 இன்ச் இருக்கும், இது 4 இன்ச் இருக்கும். ஓகே, இங்கே வந்து உங்கள் லோகோ போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கொரியர் டீட்டெயில்ஸு, அடுத்து இங்கே ஒரு பார்கோட் இருக்கும், உங்கள் ப்ராடக்ட்டோட பார்கோட் இருக்கும், அடுத்து கொரியரோட பார்கோட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ரிட்டன் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கும். ரிட்டன் டீட்டெயில்ஸ் இங்கே என்னென்ன எல்லாம் எங்கெங்கே ரிட்டன் ஆகணுங்கிறது ரிட்டன் டீட்டெயில்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட இது லேபிள். ஓகே, இப்போ பேக்கிங். உங்கள் பாட்டில் டேமேஜ் ஆகிடவே கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். ஓகேங்களா,
பாட்டில் போடுறீங்க, அதை பேக் பண்ணுறீங்க. இப்போது வந்து நீங்கள் பாட்டில் போடல, பவுச் போடுறீங்க அப்படின்னா பவுச்சுக்கு வெளியே பபுள் ரேப் சும்மா வச்சு சுற்றிடுங்க. ஓகேங்களா? சுற்றி அதுக்கு வெளியே ஒரு கவர் போட்டுருங்க. நீட்டாக கவர் போட்டு, அதாவது தூக்கி தான் எறிவாங்கன்னு மைண்ட் வச்சுக்கோங்க. தூக்கி எறிஞ்சால் உடையக்கூடாதுங்கிறத கான்செப்ட் வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? பேக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அந்த பேக்கிங்க்கு வெளியே கிளியராக தெரிகிற மாதிரி இந்த லேபிள் எடுத்து ஒட்டிடுங்க. ஓகேங்களா? ஒட்டி இந்த பார்கோடு மடங்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அந்த பார்கோடு அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஒட்டிட்டு வெளியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொரியர் கம்பெனிக்காரங்களை வச்சு புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி ஒரு மேக்ஸிமம் வந்து 1 to 2 days ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறப்போ அன்றைக்கே கால் பண்ணுறது ஒரு 70% கால் பண்ணிடுவாங்க, இல்லை அடுத்த நாள் கால் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் கால் பண்ணி இந்த மாதிரிங்க நான் வந்துட்டு கொரியர் வந்து இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொரியர் அசைனாக இருக்குது, எப்போ கொடுப்பீங்க? டெலிவரி இவங்க எல்லாமே வந்துட்டு டெலிவரி அமேசான் எல்லாம் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாம் டெய்லி பார்த்துட்டு வந்துடுவாங்க. டிடிடிசி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து அடுத்த நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஓகே, இதை பேக் பண்ணி ஒட்டி கொரியர் கம்பெனிக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. இதான் நீங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கஸ்டமருக்கு கம்யூனிகேஷன் போகணும். கஸ்டமருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜிங் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக நீங்களாக பர்சனல் மெசேஜில் போய்ட்டு, ஆக்சுவலி ஷாப்பிஃபைலேருந்து ஷிப்ராக்கெட்டும் சரி, ஷாப்பிலேருந்து இமெயில் போயிடும், ஷிப்ராக்கெட்லேருந்து அதுவாக மெசேஜ் போயிடும். என்ன மெசேஜ் போகும் அப்படின்னா ஷிப்ராக்கெட்லேயோ நிம்பஸ் போஸ்ட்லேயோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொரியர் ஷிப் ஆயிடுச்சு, இட் இஸ் லைக் அவுட் ஃபார் டெலிவரி எல்லாமே அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இப்போ எஸ்டி கொரியர் இதெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் போகாது. ஓகேங்களா? எங்கள் ஊர்லேருந்து போகிறதில்ல, நிறைய வேறு ஊர்லேருந்து அனுப்பிச்சவங்களுக்குலாம் எஸ்எம்எஸ் வருது எனக்கு, ஆனால் எங்கள் ஊரில் அனுப்பிச்சா போகிறதில்ல. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து மெசேஜ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வாட்ஸ்அப் ஏபிஐன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகேங்களா? வாட்ஸ்அப் ஏபிஐன்னா என்னென்னா மெட்டா, அதாவது வாட்ஸ்அப்போட பேரண்ட் கம்பெனி அப்ரூவ் பண்ணின ஒரு டூல்ஸ். ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸில் ஒரு டூல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து WA நோட்டிஃபையர், வாட்டி, இன்ட்ராக்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக அவங்க அக்செப்ட் பண்ண டூல்ஸ். ஓகேங்களா? இந்த டூல்ஸில் ஏதோ ஒரு டூல், இன்னும் நிறையா இருக்குங்க, இன்னும் நிறையா இருக்குது. அதில் எந்த டூலும் அக்செப்டடோ, ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 2000 வாங்குவாங்க. ஓகேங்களா? 2000 வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜுக்கும் மார்க்கெட்டிங் மெசேஜாக இருந்துச்சுன்னா 86 பைசா வந்து 0.86 ருபீஸ் மெட்டா கொடுக்கணும். யூட்டிலிட்டி மெசேஜாக இருந்தால் 0.115 ருபீஸ் வந்து மெட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? யூட்டிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா கொரியர் டெலிவரி ஷிப் ஆயிடுச்சு, அவுட் ஃபார் டெலிவரி, இந்த மெசேஜ் தான் யூட்டிலிட்டி. மார்க்கெட்டிங் மெசேஜ்னால் வந்துட்டு கோகனட் ஆயில் வாங்கிங்க, நெய்யும் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்கிறது பேர் மார்க்கெட்டிங் மெசேஜ். இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வந்து ஷிப்ராக்கெட்டே அனுப்பிச்சிடும், அல்லது கொரியர் கம்பெனிக்காரங்க டெலிவரி பண்ணுறாங்கன்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இமெயில் வந்துட்டு ஷாப்பே அனுப்பிச்சிடும். ஸோ அதனால் அது உங்களுக்கு தேவையில்லை, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இது முடிச்சாச்சு, ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதான் 7th சாப்டர். இந்த சாப்டர் தான் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆர்கானிக் 2 தாங்க. ஓகேங்களா? ஃப்ரீ ஒன்று, பெய்டு ஒன்று, அவ்வளோதான். ஃப்ரீயில் என்னென்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டை பற்றியோ நீங்களே ஒரு பர்சனல் பிராண்டாக மாறலாம், இல்லை வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு பர்சனல் பிராண்டாக மாற்றி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் போடலாம், யூடியூப் போடலாம். கோராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுவே ஆன்சர் போடலாம். இப்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெட்டு. யாராவது நல்லா வந்து கோராவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி சொல்லுங்கள். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகலை, பட் கோரா இருக்குது. பின்ட்ரெஸ்ட்டில் போய்ட்டு ஃபோட்டோ போடுற மாதிரி உங்களோட பொருளாக இருக்குது. இப்போ இந்த ஜிமிக்கி சாரீலாம் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெய்டுன்னா வந்துருச்சுனாலே 2 தாங்க. ஓகேங்களா? ஒன்று மெட்டா, ஒன்று கூகுள். ஓகேங்களா? நான் இது இல்லாமல் வந்துட்டு அந்த டபுலாவா என்னமோலாம் இருக்கு இல்லைங்க, டபுலா, பிங் ஆட்ஸ், இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எல்லாமே 2 தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? மெட்டா ஆட்ஸில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் மெட்டா ஆட்ஸில் போகிறதுக்கு வீடியோஸ் வேணும். ஸோ நீங்கள் ஆர்கானிக்காவோ அல்லது உங்கள் வேறு யார்ட்டையாவது கொடுத்தாச்சும் நீங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக எடுத்திங்கன்னா தான் அந்த வீடியோஸில் எது ஒர்க் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து மெட்டா ஆட்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆட்ஸ் ரன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருக்கு பாருங்கள், மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 90% வந்து வீடியோ தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? வீடியோ பார்த்தவங்க கிட்ட வேணால் நீங்கள் போய் 10% வந்து இமேஜஸ் காட்டி வாங்க சொன்னீங்கன்னா வாங்குவாங்க. ஓகேங்களா? இந்த இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. கேன்வாவில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ChatGPTயில் போய்ட்டு உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோவை கொடுத்து இது வந்து ஒரு ஆட் ஃபோட்டோவை எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே கொடுத்துரும். தமிழ்லேயே சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், தமிழில் சொன்னீங்கன்னாலே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஷுவராக சொல்ல நீங்கள் 90% வீடியோ வேணும். இப்போ வீடியோக்கு எங்கே போவீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக்காக வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தா தான் வீடியோஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லையா, அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து 400 to 500 ருபீஸ் ப்ளஸ் ப்ராடக்ட்.
கொடுத்து நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ தான் வரும். ஓகேங்களா, அதாவது நான் என்ன சொன்னேன்னா 2K to 20K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க. ஓகேங்களா, ஃபேஸ் காட்டாதவங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் ஃபேஸ் காட்டினவங்களா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் இருக்குது. நாட் ஷுர், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லைனா பார்ட்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணி தருவாங்க. இந்த மெத்தட் வந்து நிறைய டைம் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா, 400 to 500 அப்படின்னா எனக்கு வந்து கசால்ட்டாக வந்து ஒரு 2 வீடியோஸ் நான் வாங்கிடுவேன். ஓகேங்களா, இந்த 2 வீடியோஸ் வச்சு நான் வந்து வீடியோஸ் வந்து ஆட்ஸுக்கு இதில் வந்து வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணேன். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். ஃபுட்டு விற்கிறீங்க அப்படின்னா குக்கிங் சேனல் போய்க்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு பொருள் காஸ்ட்லியான ஒரு பொருள் ஏதோ ஒன்று விற்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சரை ஒரு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அவங்க வந்து அஃபோர்டபுளாக இங்கே போய் மீஷோவில் பாருங்கள் இது சீப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி போட்டுட்ருக்காங்க வீடியோஸ் அப்படின்னா அவங்களோட ஆடியன்ஸஸ் அதுக்கேற்றப்பட இருப்பாங்க. நீங்கள் தப்பான ஆடியன்ஸ் கிட்ட போய்ட்டு தப்பான இன்ஃப்ளூயன்சரை வச்சு டீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க வைப் ஆகுறாங்கன்னு பாருங்கள். இவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்கங்கிறதுக்காக பண்ணாதீங்க. ஓகேங்களா, வைப் ஆகுறான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோஸ் தான் மெயின். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. இமேஜஸ் ஒர்க் ஆகும், 10% ஒர்க் ஆகும். ஒரு அளவுக்கு இப்போ வீடியோஸ் பார்த்துட்டாங்கன்னா இமேஜஸ் வச்சு வாங்குவாங்க. இல்லை இமேஜஸ் வச்சு வாங்குறவங்க இருக்காங்க, ஆனால் கம்மி தாங்க. ஓகேங்களா, அடுத்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். இப்போ உங்கள்கிட்ட வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு பல்க் மெசேஜ்னு சொல்லிட்டு போடுவாங்க. பல்க் மெசேஜ். ஓகேங்களா, ஒரு 200 கான்டாக்ட் இருக்குன்னா அந்த 200 கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு அந்த கான்டாக்ட் கிட்ட அவங்க அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியாவோ அல்லது வந்து இந்த 100 பேருக்கு மட்டும் நாங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படின்றதையோ வச்சு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் பல்க் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த பல்க் மெசேஜஸோட ஒர்க்கு வந்து அதிகமாக நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த 200 பேர் ஆல்ரெடி வாங்கி உங்களோட பொருளை வாங்கி பார்த்தவங்க நீங்கள் திருப்பி வந்து நீங்கள் வேறு ஒரு பொருள் லான்ச் பண்ணுறீங்கனாலோ அல்லது வந்து உனக்கு ட்ரை பண்ணுங்கள் மாதம் ஒர்க் வாங்கன்னு சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த 200லேருந்து சேல்ஸ் அதிகமாக வரும் தேன் மற்றதெல்லாம். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, இதில் நீங்கள் எது பண்ண போகிறீங்க, இதில் ஸ்கேல் டவுன் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, அடுத்து ஓகேங்களா, இப்போ வந்து அவ்வளோ இந்த சாப்டர்லாம் முடிச்சாச்சு நம்ம. ஓகேங்களா, ஓகே இதுவும் முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் சிம்பிள் தாங்க. ஓகேங்களா, போஸ்ட் டெலிவரி. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட முடிஞ்சால் போட்டுருங்க. ஓகேங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. பண்ண முடியும், அது முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு அந்த இதில் வந்து ஏபி டூவில் வச்சு வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சா ரிவ்யூ கேளுங்க. ஓகேங்களா, ரிவ்யூ கலெக்ஷன். ரிவ்யூ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து ஹானஸ்ட்டாகவே ரிவ்யூ கேளுங்க. அவங்க வந்து உடனே தப்பாக சொல்லிட்டாங்க, இது என்னடா கேவலமான பொருளாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே கவச்சிக்கூடாது. அதெல்லாம் தான் நம்மளோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பயங்கரமாக வந்துட்டு ரிவ்யூஸ் வந்து ஒஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஓகேங்களா, இத்தனைக்கும் வந்து ப்ராடக்ட் வாஸ் வெரி குட். ஒரு எப்படி எக்ஸ்ட்ரீம் வரும்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பயங்கர பாசிட்டிவாக வரும். அப்படியே வந்து 5 ஸ்டார் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நாள் தெரியுதுங்க கிடைக்கவே இல்லைன்னு ஒரு வரும். இன்னொன்று வந்து 1 ஸ்டார் வரும். என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப தான் தெரியும் என்னோடய ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஆர்கானிக்காக தேடுறப்போ தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆர்கானிக்கில் நம்ம ப்ராடக்ட் வந்து டாப்பில் தான் இருந்திருக்கு. அதாவது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்கள்ல அதை வந்து ஃபுல்லாக பீட் பண்ணிடுச்சு. ஆனால் ஒரு மாடர்ன் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு நம்ம ப்ராடக்ட் போனப்போ இது என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. ஓகேங்களா, அப்போ இதை நான் எப்படி வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்த்தப்போ இந்த எல்லா ரிவ்யூஸும் ஒன்றோட கலெக்ட் பண்ணி மொத்தம் ஒரு 20 to 30 நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சு. ஓகே, பாசிட்டிவ் விட்டுறக்கூடாது, பாசிட்டிவ் எல்லாம் அப்படி இருக்கணும். ப்ளஸ் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் 2 லான்ச் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ இதுதான் என்னோடய ஹீரோ ப்ராடக்ட். ஒரு இதில் வந்து 50 to 60% வந்து இந்த ப்ராடக்ட் தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆர் வெரி குட். ஓகே, அதுவும் உங்கள்கிட்ட ஒரு ஹானஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பெருமையாக நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூவே கிடைக்காது. ரிவ்யூ காஸ்ட் கலெக்ஷனுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க டேரெக்டாக அப்படின்னா ஷுட் பி வெரி ஹாப்பி. அண்ட் அவங்களுக்கு வந்து இன்கேஸ் ஒரு சில டைம் டெலிவரினால் எல்லாத்தையும் அவங்களாம் சொல்லுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்கள நோட் பண்ணி வச்சாது வேறு கொரியரில் டெலிவரி பண்ணணும். இல்லைன்னா அவங்ககிட்டே சொல்லிடுங்க, நீங்கள் புக் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. இந்த கொரியர்ஸ் அந்த ஒவ்வொரு ஊரில் ஒரு கொரியர் நல்லா இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிடிடிசி ஒரு ஊரில் சூப்பராக இருக்கும், இன்னொரு நல்லா இருக்காது. டெலிவரி ஒரு ஊரில் நல்லாயிருக்கும், இன்னொரு நல்லா இருக்காது. எஸ்டி கொரியர் ஒரு ஊரில் நல்லா இருக்காது. அப்போ இந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அல்லது ஒரு சில டைம் அந்த டெலிவரி போய் தான் எல்லாத்துக்கும் போவான். அந்த டெலிவரி போய் இவங்களோட சண்டை வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, அவங்க பர்சனல் இன்வால்வ்லாம் வரும் நமக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் இந்த டெலிவரி பாய்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க, ஆர்டர் போட்டதுமே என்கிட்ட வந்துட்டு SD கொரியர் வேணாங்க. இப்போ வரைக்குமே ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்துட்டு 2 கொரியர் எனக்கு வேண்டான்னு சொல்லி DTDCயில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைம் ஒரு ஆர்டர் போட்டால் தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுவார், DTDCயில் போட்டிருப்பா தம்பி அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுவார். ஓகேங்களா, அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை நாள். அவருக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்து பேரை பார்த்துமே புக் பண்ணுறப்ப DTC பண்ணிடுவேன். இருந்தாலும் வாட்ஸ்அப் போட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். நிறைய வர்றப்போ நம்ம மறந்துப்போம். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸில் என்னென்ன உங்களால் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்செல். ஓகே, ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட வாங்கினவங்க வந்து ஒரு ஹாப்பியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு 1000 பேரில் கிட்டத்தட்ட 200 ஹாப்பியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்கினீங்க, நான் புதுசாக இந்த மாதிரி ஒரு பொருள் விட்டுருக்கோம், இல்லை இந்த பொருள் எங்ககிட்ட இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லலாம். கிராஸ் செல் பண்ணலாம். வேறு ஒரு ப்ராடக்ட்டை, உங்களோட ப்ராடக்ட்டே வேறு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து போன டைம் வாங்கினீங்க, செகண்ட் ஆர்டருக்கு இந்தாங்க 5%, இந்தாங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இல்லையா நீங்கள் இதை வாங்குங்க, உங்களுக்கு ஃப்ரீ தரேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ரிட்டன்ஷன். ஓகே, நிறைய வெப்சைட் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் 2 லட்சம் வந்து இ-காமர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்களா, அப்போ எல்லோரும் வந்துட்டு ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஓகேங்களா, என்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு இருக்காங்க, என் நம்பரை சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா அவங்க வாங்கிட்டு என் பொருளை மறந்துருப்பாங்க. தம்பி தேடிட்டே இருந்தேன்ப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஆடை பார்த்தேன் வாங்கினேன்பாம்பாங்க. நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா நம்மகிட்ட பேசியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சா, ஆமாம் அவங்க பேசியிருப்பாங்க, நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை நம்பரே சேவ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நம்ம பிஸ்னஸ் பேரை போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நாளைக்கு தேடுறப்போ என் பிஸ்னஸ் பேரே ஞாபகம் வராது, அப்படி இப்படி தேடுவாங்க. அந்த மாதிரி ஆகி போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜஸ் கரெக்டாக உங்கள் ப்ராடக்ட் வந்து 1 மாதத்தில் தீந்துடும் அல்லது 1 மாதம் தீந்துரும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா 40 டேஸ் தீந்துடும்னா 40 டேஸ்க்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போட்டுருங்க. நீங்கள் 40 டேஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தீந்துருக்கும், ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை, இன்னொருக்கா வாங்குங்க, இந்தாங்க ஆஃபரு அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. ஆஃபர்னு சொல்லலை, நானே வந்து ஒரு பிஸ்னஸ் சுத்தமாக ஆஃபர் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா கொடுங்க. ஆஃபருங்கிறது கொஞ்சம் ஈஸி ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுதான் மெயின். ஓகேங்களா, இப்போது ஒரு சில டைம் என்னென்னா உங்கள் பொருளை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டில் கொஞ்சம் இதில் வந்து மெசேஜ் போகணும். இல்லையா, இடையில ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு உங்கள் கஸ்டமருக்குன்னு ஒன்று நீங்கள் வந்து ஒரு மெசேஜஸ் போடுங்க. ஓகேங்களா, அவ்வளோ, இதான் வந்து போஸ்ட் டெலிவரி. ஓகே, 8/10 முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த சாப்டர் வந்து அக்கௌண்ட் அண்ட் ஃபார்மல் ப்ராஃபிட்டபிலிட்டி. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லியோ குவார்ட்டர்லியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆடிட்டரோ ஒரு அக்கௌண்டண்ட்டோ ரெகுலராக வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி வச்சுருங்க. ஓகேங்களா, ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் 750 ருபீஸ்லேருந்து 750 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1500 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் மந்த்லி இது கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதம் சேல்ஸே இல்லை, 0 சேல்ஸ்னால் கூட நில் ஃபைலிங்னு ஒன்று பண்ணணும் ஜிஎஸ்டி எடுத்துட்டோம்னாலே. ஓகேங்களா, ஸோ குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு இருக்க பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துக்கு சேல்ஸ் இல்லைனா நில் ஃபைலிங் பண்ணணும், இல்லைனா உங்களோட சேல்ஸ் ஸ்டேட்டஸை போட்டு ஃபுல்லாக ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் அது என்னென்னு பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க, அது கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஓனருக்கு ரெண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த ஓனர் வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி அவங்க ரெண்ட்டு வாங்கிட்டார் அப்படின்னா அவர் கட்டிட்டார் ஜிஎஸ்டினா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும் ரெண்ட்டுக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸாக இது நோட்டீஸில் இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி நீங்கள் வந்து கரெக்டாக பில்லை கொடுத்தா மட்டும் பத்தாது, உங்களுக்கு யார் யார் பில்லு கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அல்லது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பில்லே வச்சுக்கோங்க கையில். ஓகேங்களா, அந்த பில்லை பார்த்து அந்த ஜிஎஸ்டியில் அவங்க வந்து ஒரு ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த ரிட்டர்ன்ஸில் அவங்க ஃபைலிங்கில் போய்ட்டு நீங்கள் எல்லா பில்லும் இப்போ வந்து பில்லு வந்து இங்கே ஒரு 10 பில்லு உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் A to U உங்களுக்கு 10 பில்லு வந்திருக்கு. 10 பில்லுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா, கட்டி தான் பொருள் வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த 10 பில்லு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா 9 பில்லு தான் இருக்குது, 8 பில்லு தான் இருக்குது அப்படின்னா அந்த 2 பில்லு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர அந்த பில் கார்டுக்காரன்ட்டு கேளுங்க, ஆர் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி நான் 2 பில்லு வாங்கியிருக்கேன் பாருங்கள், ஆனால் வந்து என்கிட்ட போடவே இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ FB ஆட்ஸு இவங்களுமே வரும், ஆனால் வந்து உடனே வராதுன்னு நினைக்கிறேன். 3 மந்த்ஸும் அந்த மாதிரி அவங்களுக்கு டேர்ம்ஸ் தனியாக இருக்குது, அவங்க வேறு மாதிரி வராங்க. ஓகேங்களா, அவங்களே 18% அவங்களாம் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இப்போ தான் மெயின் ரெவென்யூ வர்சஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா, 50 லட்ச ரூபா கூட சேல்ஸ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, 50 லட்ச ரூபா கூட சேல்ஸ் ஆகிருக்கலாம். 5000 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இங்கேயோ பெருசாக மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20% ஆச்சும் கடைசியாக வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா தான் எல்லாமே போக பிரச்சனை வந்து அதுன்னு போக 20% மினிமம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா தான் ஸ்கேல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு வெளியே பாருங்கள். ஓகேங்களா, வெளியே பார்க்குற வரைக்கும் ஸ்கேல் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு ரெவன்யூ ப்ராஃபிட் என்னென்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆர்டர் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, இது பண்ணுறீங்க, இந்த மாதிரி எல்லாமே கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கேஷ் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ப்ராஃபிட் வருது அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஃபிட்டபிலிட்டியும் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே 9/10. ஓகே, நான் சொன்ன மாதிரி தாங்க, இது வரைக்கும் தான் வந்து இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் பண்ண போகிறதுங்கிறது இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்கேலிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, வந்திருக்க எல்லா ரிவ்யூஸையும் போயிட்டு செக் பண்ணுங்கள். எப்படி குட்டாக வந்திருக்கா, பேடாக வந்திருக்கா, உங்கள் ப்ராடக்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண கஸ்டமருங்கிறத ரிவ்யூஸை செக் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன சொன்னால், கம்ப்ளீட்டாக ஒரு சிலது பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பண்ண முடிஞ்சதை பண்ணுங்கள். பேக்கிங் சரியில்லைங்க, பாட்டில் உடஞ்சிருச்சு, என்னங்க வேட் அடிக்காமல் கொடுத்துருக்கீங்க, என்னங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஆப்ரேஷன்ஸ். உங்கள் டீம் இப்போ இருக்கிற டீமை இன்னொரு 20 ஆர்டர் சேர்ந்து வந்து, அதாவது இன்ட்டு 2x நீங்கள் இப்போ 10 பண்ணிருக்கீங்க, 20 வருது, 30 வருதுன்னா அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்டர் போட்டால் பேக்கேஜிங் நம்ம எப்படின்னா வந்துட்டு ரொம்ப வாங்கி ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம், ஓரளவுக்கு தான் வச்சுருப்போம். ஆர்டர் பண்ணால் பேக்கேஜிங் குட்ஸ் டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணால் எத்தனை நாள் வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்கேல் பண்ண உங்களால் உடனே வருதுன்னு பார்க்கணும். இல்லை நானே வந்து ஒரு குத்துமதிப்பில் இருக்கேன், அட்டைப்பட்டி கம்பெனி சொன்னால் திடீர்னு கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க, பாட்டில் அனுப்பிச்சுடுவாங்க, பவுச் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. ஓகேங்களா, கரெக்டாக இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு பொருளை ஏற்றுவாங்க, இன்றைக்கி சொன்ன தேதியில் அவங்க பொருளை ஏற்றுவாங்க. அவங்க 5 நாள் கழிச்சு கூட ஏற்றணும், தப்பு இல்லை. ஆனால் 5 நாள் கழிச்சு நான் ஏற்றிடுவேன்னு சொன்னாங்கன்னா ஏற்றிடுவாங்கங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வேண்டாம், வேறு கம்பெனி மாற்றுங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து கம்பெனியே இல்லாமல் இல்லை, வேறு கம்பெனி மாற்றுங்க. ஓகேங்களா, அடுத்து ஷிப்பிங். நீங்கள் ஏதர் கொரியர்லாம் கரெக்டாக டெலிவரி ஆகலையா, ஆர்டிஓ ரிட்டன் எத்தனை வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொரியர் சம்மந்தமாக எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இது எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா ஸ்கேல் பண்ணிட்டு போகிறப்போ நம்ம ஏதோ ஒரு கொரியரை டிஃபால்ட்டாக வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வரும், தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ பெங்களூர்னு வந்துருச்சுன்னா இந்த கொரியரு, இந்த மும்பைன்னு வந்துருச்சுன்னா இந்த கொரியருங்கிற மாதிரி சூஸ் பண்ண மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து யூனிட் எக்கனாமிக்ஸ். ஒரு ஆர்டரை சேல் பண்ணுறது, ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கா, ஒரு பொருளை வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா, ஒரு பாட்டில் ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஒரு ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஏதாவது நீங்கள் சொன்னால அப்படியே சொன்னால இல்லைங்க, 700 ரூபா வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வச்சு பாருங்கள். ஓகே, ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா எவ்வளோக்கு வாங்குறாங்க. காஸ்ட் பெர் அக்விசிஷன். ஒரு ஆடை ரன் பண்ணி பொருளை வாங்க வைக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு ஆடை ரன் பண்ணி பொருளை வாங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத காஸ்ட் பெர் அக்விசிஷன். உங்களோட மார்ஜினை விட அது கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வைக்கிறீங்க, உங்களுக்கு 300 ரூபா அதில் லாபம் கிடைக்குதுன்னு வைங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட் ரன் பண்ணி ஒரு சேல்ஸை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 100 ரூபா ஆகுது. அதாவது 100 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணிங்கன்னா ஒரு சேல்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்னா உங்களோட மார்ஜினை விட சிபிஐ காஸ்ட் பெர் அக்விசிஷன் கம்மி. ஸோ திஸ் இஸ் குட். ஓகேங்களா, இந்த மாதிரி. அடுத்து மார்க்கெட்டிங். அடுத்து வந்து நீங்கள் இப்போ ஆட்ஸ் ஓட்டணும் அப்படின்னா இருக்கிற வீடியோஸ் வச்சே ஓட்ட முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோஸ் வேணும், நிறைய க்ரியேட்டிவ்ஸ் வேணும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு ரைட்டான ஆடியன்ஸஸ் பார்த்துட்டிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 to 1000 ஆடியன்ஸஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே வந்து லுக்கலைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, உங்கள்கிட்ட ஒரு 1000 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா லுக்கலைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லுக்கலைக்கில் போய்ட்டு இந்த 1000 பேரோட டேட்டாஸை போட்டிங்கன்னா அப்படின்னாலே ஃபேஸ்புக்கே என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த 1000 பேர் இவங்க ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 1000 பேர் மாதிரியே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காட்டுவோன்னு சொல்லிட்டு லுக்கலைக் இதே மாதிரி யாரையா இருக்கவங்களும் அவங்கள கொண்டு போய் காட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி ஆடியன்ஸஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கேலிங்னு வர்றப்போ ஏன் சஜஷன் என்ன அப்படின்னா, 400 ரூபாய்க்கு ஆட் ஓடிட்டுருக்கு அப்படின்னா டேரெக்டாக 2000 ருபீஸ்க்கு போகிறது பேர் ஸ்கேலிங் இல்லை. ஓகேங்களா, 400 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்கா, 20% இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 600 அந்த மாதிரி போடுங்க. அடுத்து 800, அடுத்து 1200, அடுத்து 2000, இந்த மாதிரி போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 400 to 2000 போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு 400 ருபீஸ்க்கு வந்து 5 சேல்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னா 2000 ருபீஸ்க்கு இன்ட்டு 4 20 சேல்ஸ் தானே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வராது. ஓகேங்களா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் சும்மா ஓட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அது வந்து 2000 செலவு பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் வெறியில் அப்படி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகிக்கும். இல்லை கிரியேட்டிவ்ஸ் அதிகமாக போடுங்க. ஓகேங்களா, அதுவே நிறைய நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதுவே சொல்லும், பத்தலை ப்ளீஸ் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா, சொல்கிறத வச்சு பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. மொத்தமாக இகாமர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து சிம்பிள்னு சொல்லலை, ஈஸின்னு சொல்லலை, கஷ்டம்னு சொல்லலை. ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். இகாமர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து அது அப்படியே வந்து எல்லோரும் ரொம்ப மதிப்பாங்க, ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டிங்கனாலே ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஏதாவது வந்து ஒரு 40 வயசில் சம்பாரிச்சு முடிச்சிட்டிங்க, 50 வயசில் சம்பாரிச்சு முடிச்சு ரிட்டையர் ஆகிறப்ப பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் மதிப்பாங்க, இல்லைனா மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, மதிப்பு எப்போ வரும்னா, இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா மாதம் சம்பளம் வரும். இல்லை அந்த ஐடி கம்பெனி பேரை சொன்னாலே மரியாதை கொடுத்துருவாங்க. இகாமர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது அங்கே பொருளாக தெரியணும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும், நம்ம உடனே பண்ண முடியாது. 3 வருஷம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும். நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி
நம்ம கடையில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வருவாங்க, காரில் வருவாங்க. ஆனால் நம்ம மிஷின் தான் வாங்கணும், பேக்கிங்க்கு ஆள் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இ-காமர்ஸ் பண்ணால் பெருசாக மதிப்பாங்க, இப்படி பண்ணுவாங்கலாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அப்புறம் இது மாதிரி தாங்க. ஓகேங்களா? மாட்டு பண்ண வச்சா சாணியால் தான் செய்யணும். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம இறங்கி காலத்தில் இறங்கி வேலை செய்யணும். ஓகே, எல்லாம் வந்து ஒரு முக்கியமான கல்யாணம், காது குத்து எல்லாமே நீ போகாமல் விட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஓகே, இது எல்லாமே நீ நான் ரெடிங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தாங்க வரேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேங்க, டெய்லி வீடியோ போட போகிறேங்க. ரொம்ப ஒரு சில டைம் முடியாமல் போயிடும், ஆனால் கன்சிஸ்டண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஆர்டரை எப்படியாச்சும் இன்றைக்கி ஏற்றிடுவேங்க. ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி ரூல், ஜென்ரல் ரூலாக வச்சுக்கோங்க. ஏற்றிடுவாங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க, கொடுக்காதீங்க. ஓகே, நேர்மை இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் எப்பயுமே வேண்டாங்க. ட்ரஸ்ட் மீ, வேண்டாம். ஓகே, ஒரு நேர்மை எவ்வளோ தூரம் நேர்மையாக பண்ண முடியுதோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் மேலே தப்பு, அது தப்பு, இது தப்பு, எதுவுமே வேண்டாம். இதுதான் ரூல்ஸ். உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க, ரூல்ஸுக்குள்ளே ப்ளே பண்ணுறது தான் கேம். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, ஐயோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருதுங்க, எப்படிங்க பிழைக்கவே முடியாது அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்களாம் பாருங்கள், இ-காமர்ஸ் விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு நெகட்டிவ் ஹூக்ஸ் வில் அட்ராக்ட் சேல்ஸ் வியூஸ். ஓகேங்களா? அதனால் அவங்க போடுவாங்க. அண்ட் அது தப்பும் இல்லை, உண்மை தான். அவங்களுக்கு நீங்களும் உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனால் இட்ஸ் எ கேம். ரிட்டர்னுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஹர்டல். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இது பண்ணுங்கள். ரொம்ப சின்னதாக ஆரம்பிங்க. எடுத்ததும் 5 லட்சம் போடுறேன், 50 லட்சம் போடுறேன், 50 கோடி போடுறேன். 4 பீஸ் வாங்குங்க, 4 வச்சு ஆரம்பிங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலாக ஆரம்பிங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 மேக்ஸிமம் போடுங்க. ஓகேங்களா? 50,000 மேக்ஸிமம் போடுங்க. ஒவ்வொரு செலவும் ஏன் பண்ணணும், இது பண்ணணுமா, பண்ண வேண்டாமா, யார்ட்டையாவது போய் கேட்டு, இல்லை ஒரு வீடியோவே கூட போடுங்க எடுத்து இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்னு. அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள். ரொம்ப செலவு பண்ணாதீங்க இனிஷியலாக. ஏன்னா ஸ்கேல் பண்ணுறப்ப பணம் தான் மெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தர் கடன் கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த கடன் கொடுத்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணுங்கள். கடன் வாங்கி ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் வேண்டாம். ஓகேங்களா? இ-காமர்ஸுக்கு வந்து ஏன் இ-காமர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பட்ஜெட் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டிவ். அதுக்கே கடன் வாங்கி பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா ஜெயிக்கலாம், தோக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்து உள்ளே இருக்கீங்க, மாதம் இருக்கீங்க, இப்போ இப்படி இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பணம் ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக பிக்சர் கிடைக்கிறப்போ பேங்க்கில் லோனோ ஏதோ ஒன்று போட்டு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போங்க. கடன் வாங்கி கஷ்டத்தில் வந்துடாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சவங்களே 30 லட்சம் 20 லட்சம் லாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நானும் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நிறையாவது லாஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். எனக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? எதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் இருக்கும், ஒரு அன்ஃபேர் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உனக்கு அது இருக்குது, எனக்கு இல்லையப்பா அப்படின்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இதை உங்களோட அட்வான்டேஜஸ் என்னென்னு கண்டுபிடிங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன கண்டுபிடிங்க, அது இது பண்ணால் பாருங்கள். ஸ்மாலாக ஆரம்பிங்க, நிறைய ட்ரையல் பாருங்கள், நிறையா கற்றுக்கங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எது ஒர்க் ஆகுதோ அதை ஸ்கேல் பண்ணுங்கள். நான் தான் சொல்லணும் இல்லைங்க, என்னோடய ஒரு ப்ராடக்ட் வந்து ஹீரோ ப்ராடக்ட்னு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ வந்து அதில் வந்து 10% கூட சேல்ஸ் கிடையாது. அடுத்த ப்ராடக்ட்டை வந்து இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஹீரோ ப்ராடக்ட் 2ன்னு நான் ரிலீஸ் பண்ணது தான் இப்போ வந்து 50 to 60% சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உட்காந்து இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா இன்னுமே ஃபெயிலியர் தான் இருப்பேன். ஸோ ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன டவுட்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு உண்மையாக நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இ-காமர்ஸுங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? அமேசான் நான் போகலான்னு பார்க்குறேன், அமேசான் போகலாமா வேணாமான்னு ஒரு அட்வைஸ் கொடுங்க. வேண்டாம்னா விட்டுறலாங்க. ஏன்னா எனக்கு என்னமோ வந்துட்டு இதே நல்லா போயிட்டுருக்கு, அமேசான் போகணுமான்னு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு சொன்னீங்கனாலும் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ட்ரையல் பார்க்க நான் ரெடி தான். ஓகேங்களா? தேங்க்ஸுங்க. இவ்வளோ பெரிய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஓகேங்களா? என் பேர் ஆர்பி. அடுத்த வீடியோஸில் வந்து என்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா போட்டு விட்றாங்க. தேங்க்யூ.